திருஞான சம்பந்த பெருமான் திருவதாரம் செய்யக்கூடிய அந்த சீர்காழியினுடைய சிறப்பை எல்லாம் சேக்கிழார் பெருமான் இதுவரை பல்வகையில் காட்டி இன்றைக்கு அந்த சீர்காழியினுடைய சிறப்பை சொல்லி தொடர்ச்சியாக சீர்காழிக்கு இருக்கக்கூடிய 12 திருப்பெயர்களை குறிப்பிடுகின்ற நிலையில் நாம் சென்ற வகுப்பில் 13வது பாடல் வரை நாம் சிந்தித்திருந்தோம். அதில் சோழ நாட்டில் வேதனை தழைத்தோங்க நம்மளுடைய நாயனார் சமயாச்சாரிய மூர்த்தியாக இருந்து சைவத்தை வழிவந்த குடிவளவர் பொன்னிவளம் தருநாடு கழுமலூரில் சிவபாத இருதயருக்கு சிவபாதையர் என்கின்ற ஒருவர் இருக்கின்றார் என்கின்ற செய்தியெல்லாம் நாம் சிந்திக்க திருவருள் கூடிய நிலையில் அந்த சீர்காழியினுடைய அமைப்பை சொல்லும் பொழுது அதனுடைய சுற்றுச்சூழல் முழுக்க வேள்வி செய்யக்கூடிய இறை சம்பந்தப்பட்ட பொருள்களால் அமைந்திருப்பதையெல்லாம் நிறைவாக காட்டினார் ஆசிரியர். இன்றைக்கு 14வது பாடல் சிந்தனை தொடர்கிறது. திருச்சிற்றம்பலம். பிரமபுரம் வேணுபுரம் புகழி பெருவெங்குரு பொருவில் நீர்பொருவில் திருத்தோணிபுரம் பூந்தராய் சிரபுரம் முன்வரு புறவம் சண்பை நகர் வளர்காழி கொச்சை வயம் பரவு திருக்கழுமலமாம் 12 திருப்பெயர்த்தாள். அன்பர்களே, சீர்காழிக்கு 12 திருநாமம். 12 திருநாமத்திற்கும் 12 காரணங்கள் உண்டு. இது பின்னாடி இந்த விளக்கம் இப்போ நம்ம அந்த 12 பேருக்கான காரணத்தை ஒருவாறு பார்த்தரலாம். பின்னாடி ஒரு இடத்துல நம்மளுடைய பாண்டிய நாட்டுக்கு சுவாமிகள் எழுந்தருள்கின்ற பொழுது உங்களுடைய திருத்தலம் திருப்பதி எது என்று கேட்கின்ற பொழுது, அதாவது பூம்பாண்டிய மன்னன் உங்களுடைய திருப்பதி எது என்று கேட்கின்ற பொழுது ஆசிரியர் நம்மளுடைய பிள்ளையார் பதில் சொல்வதாக அமைந்து 12 திருப்பெயர்த்தாள் என்று அங்கேயும் சொல்ல போகிறார். அங்கே 12 பாடல்களாக திருமுறையாக சொல்ல போகிறார். தேவாரம், அதாவது திருமுறை தேவாரமாக 12 பேருடைய திருநாமத்தை ஏன் அந்த 12 பேர் வந்ததுக்கான காரணத்தை சொல்லுவார். இப்போது பிரமபுரம், ஏன் பிரமபுரம் வந்தது? இந்த பாடலில் முதல்ல பிரமபுரம் தான் தொடங்குகிறது. திருக்கையில் அந்த சீர்காழியினுடைய திருநாமம் திரு பிரமபுரம் என்று தான் முதல் தொடங்கு. தோடுடைய செவியின் ஆரம்பிக்கும் போதே பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. பிரமன் பூசித்ததனால் வந்த பெயர், பிரம்மன் பூசனை செய்து அதனால் பெற்ற பெயர். பிரம்மா பூசிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மன் பலகாலம் இறைவனிடத்தில் படைத்தல் தொழில் வேண்டி பெறுவதற்காக பூசனை செய்து பெற்றார் என்பது வரலாறு. தொழிலை இறைவன்கிட்ட பெறுவதற்கு பூசனை செய்து பெற்றார். அதனால் பிரம்மன் பூசித்ததை ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருட்செய்த பீடுடைய பிரமாபுரம். ஏடுடைய மலர் தாமரை மலர், தாமரை மலர் கொண்டு நாள்தோறும் பூசித்து அந்த வழிபாட்டை செய்த தாமரை ஏடுகள், இந்த தாமரை இதழ்கள், அந்த இதழ்களை கொண்டு பூசித்திருக்கிறார் பிரம்மன். அதனால் பிரம்மபுரம். அடுத்தது வேணுபுரம். இந்திரன் சூரபதமர்களுக்கு அஞ்சி இந்த திருத்தலத்தில் தஞ்சமடைந்து அங்கு இறைவனை பூசிக்க நினைத்த போது இறைவன் மூங்கில் வடிவாய், அதாவது வேணு வடிவாய் தோன்றியதனால் இந்த திருத்தலத்திற்கு வேணுபுரம் என்ற பெயர். இந்த திருத்தலத்தில் ஆச்சாரியனை பிழைத்த பழியும் விருத்ராச்சரனை கொன்ற பழியும் போக்கும்படி இந்திரன் வேணு வழியாய் அடைந்தனன் என்று வரும் காரணத்தால் போந்த பெயர். இந்திரனுக்கு ஆச்சாரியரை பழித்தர்றார். அது உங்களுக்கு வரலாறு தெரியும். வியாழன் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் வருகின்ற பொழுது மதியாமல் இந்திரன் வெள்ளானை மேலே இருந்து அவர் கொண்டு வந்த வாழ்த்து மலரை கொண்டு போய் யானையினுடைய காலில் போட்டு மிதிக்கிறார். அதனால் முனி அவர் இந்திரன் சாபம் விடுறார் இந்திரனுக்கு. அதனால் இந்திரனுக்கு அந்த பழி தீருவதற்கும் விருத்ராச்சுரனை கொன்ற பழி தீருவதற்காக இங்கு வேணு வடிவாய் தோன்றி இறைவனை பூசித்து அந்த சாபம் நீங்கினார் என்பதனால வேணுபுரம். புகழி
சூரபதுமனால் வந்த துன்பம் பொறுக்கலாற்றாது முருகப்பெருமானை தந்தருளும்படி தவம் கிடந்த தேவர்கள் புகழடைந்ததனால் போந்த பெயர். சூரபதுமனால் தேவர்கள் துன்பப்படுறாங்க. அந்த துன்பத்திலிருந்து தங்களை விடுதலை செய்து விட வேண்டும் என்று தஞ்சமடைந்த இடம் சீர்காழியில் புகழ் என்பது தஞ்சமடைந்த இடம். தேவர்களெல்லாம் இறைவனை முருகப்பெருமானை தந்தருள்க என்று தவம் கிடந்து தஞ்சம் கிடந்த இடமிட்டதனால் புகழி. பெரு வெங்குரு பிரம்மனால் இகழப்பெற்ற அசுரகுருவாகிய சுக்கிரன் நாரதருடைய உபதேசத்தின்படி பூசித்து தேவகுருக்கிணையாக பெற்றனை. அதாவது பிரம்மனால் இகழப்பட்ட அசுரகுரு சுக்கிரன், தேவகுரு வியாழன், அசுரகுரு சுக்கிரன். சுக்கிரன் பிரம்மனால் இகழப்பட்ட வரலாறு. அதனால் நாரதருடைய உபதேசத்தை பெற்று இங்கு பூசித்து இறைவனை வழிபாடு செய்த காரணத்தினால் தேவகுருவுக்கு இணையாக, அதாவது வியாழனுக்கு இணையாக அருளை பெறுகிறான் சுக்கிரன். அதை பெற்ற இடம் என்பதனால பெரு வெங்குரு. நரகர் தன்னை கொடியன் என்று இகழும்படி நீங்க யமன் பூசித்து முன்னுணர்ச்சி பெற்று மௌன நிலை பெற்ற திருத்தலமும் இதனால் இவற்றால் பெயர் போந்தது என்று காட்டுறார். இனி நீர் பொருவில் திருத்தோணிபுரம் 5வது திருநாமம்ங்க. ஊழி நீர்பெருக்குகளில் உலகமெல்லாம் அமிழ்ந்தபோது பிரணவமாகிய தோணியை ஆக மிதந்து தன்னகத்து சிவபெருமான் அம்மையாருடன் எழுந்த பெற்றதால் இப்பெயர் பெற்றது. உலகமெல்லாம் ஒடுங்குகிற போது இறைவன் அங்கு தோணிபுரத்தில் அமர்ந்து அம்மையோடு அந்த படகுல அமர்ந்திருப்பார் என்பது நீங்கள் அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா தெரியும். சீர்காழியினுடைய படத்தில் அந்த கோபுரத்தில் படகுல அம்மாவும் அப்பாவும் உட்கார்ந்துருக்கிற மாதிரி அந்த தோணிபுரம். அதனால் சொல்கிறார் ஊழி நீர் பெருக்கு. இந்த ஊழி என்பது உலகம் முற்றும் அழிந்திருக்கின்ற அந்த ஊழி நீர்ப்பெருக்கு. நீர்ப்பெருக்குனால தான் உலகம் அழியுங்கிறது ஒரு செய்தி நூல்களில் சொல்லப்படுறது. ஊழி பெருக்கில் நீர் பெருகும். அந்த நீரில் எல்லாரும் மூழ்குவாங்க. அந்த நீர் என்ன ஆகுதுன்னா கடலுக்குள்ளே வற்றி போயிடும் அப்படிங்கிறது வடவத்தி என்று சொல்லப்படும். எனவே ஊழி நீர் பெருக்குகளில் உலகமெல்லாம் அமிழ்ந்து பிரணவமாகிய தோணியாக மிதந்து, இறைவன் எது மேலே மிதப்பார்? பிரணவமாகிய தோணி கப்பலில் மிதந்து தன்னகத்து சிவபெருமான் அம்மையாருடன் எழுந்தருள பெற்றதனால் இப்பெயர் பெற்றது. இதுக்கு முன்னாடி பல ஊழிகள் தோன்றி இருக்குதுன்னு நினைப்பு இருக்கணும். இனிமேல் தான் ஊழி வருதுன்னு நினைக்கக்கூடாது. இனிமேல் தான் அந்த உலகத்துக்கு அழிவு வருதுன்னு நினைக்கக்கூடாது. ஊழிதோர் ஊழி முற்றும் உயர்ப்புண் நொடித்தான் மலை. திருக்கைலாய திருநொடித்தான் மலை என்பது ஒவ்வொரு ஊழிலும் உயர்ந்து கொண்டே வருகிறது என்கின்றதை நம்முடைய நம்பியாரூர் பாடுறார். நிறைய ஊழிதோர் ஊழி ஆனாய் போற்றி அப்படின்னு சொல்கிறார். இனி 6வது திருநாமம் திருப்பூந்தராய். சங்கநிதி பதுமநிதி என்னும் 2 நிதிகளின் தெய்வங்களும் பூசித்து மாறாது கொடுக்கும் வரம் பெறுவதற்காய் பூந்தராய் இருந்து பூசித்தமையால் இந்த திருத்தலம் பூந்தராய் என்று சங்கநிதி பதுமநிதி என்று சொல்லக்கூடிய 2 நிதிகளுடைய தெய்வங்கள் பூசித்து எப்பயும் இல்லைன்னு கொடுக்காமங்கிற வர்ணத்தை பெற வேணுங்கிறதுக்காக பெற்றதனால் பூந்தராய். பூ தராய் அப்படின்னா பூ கொடுக்கிறது. சங்கநிதி பதுமநிதிங்கிற 2 பூ. அது குபேரனுக்கு வழங்கப்பட்ட நிதி. அந்த நிதிக்கான தெய்வம், அதை அதிதெய்வம் பார்த்திங்கன்னா அந்த நிதியை எப்பொழுதும் கேட்குறவங்களுக்கு இல்லைங்காமல் கொடுக்குற வரத்தை பெறுவதற்காக இறைவனிடம் தவம் இருந்து பெற்றதான் தலத்துக்கு பேர் பூந்தராய். இன்னொரு வகையில் ரண்யாக்கனை கொல்ல திருமால் வெள்ளைப்பண்டியாக சென்று கொன்று பூமியை கொம்பிலேற்று வருந்திய பழிபோக பூசித்தமையாலும் இப்பெயர் போந்தது என்பர். இந்த திருத்தலம் ரண்யாஜனை கொன்ற பழி போகிறதுக்காக திருமால் பூமியை கொம்புல வச்சு பூசை பண்ணதுனால தராய் அப்படின்னா கொம்பு, பூந்தராய் அப்படிங்கிறது பூமியை கொம்புல வைத்து பூசித்ததுனால பூந்தராய் என்ற திருநாமம் வந்திருப்பது அப்படிங்கிற ஒரு இடத்தை காட்டுறார். இனி சிரபுரம். தேவருடன் அமுது உண்ண வேற்று உருவுடன் அமர்ந்திருந்த சயங்கேயன் சிலம்பன் என்னும் அசுரனை சூரியன் காட்ட திருமால் சட்டுவத்தால் வெட்ட அவனது தலை சிரம் ராகுவாக நின்று பூசித்த காரணத்தினால் போந்த பெயர். அதாவது சிரம் கிடந்த, அதாவது
சயங்கேங்கிறவனுடைய தலை வெட்டப்பட்டது யாருனால? தேவருடன் அமுதுண்ண வேற்றுடன் அமர்ந்திருந்த சயங்கேயன், அவன் அசுரன். அவனோடு அமர்ந்திருந்ததை கண்ட சூரியன் என்ன பண்ணார்னா அவரை காட்டுறான், இவன் தேவன் கிடையாது, அசுர குலத்தை சேர்ந்தவன், இவன் அமுது சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லாதவன் சொல்லும் பொழுது அதை அறிந்த திருமால் சட்டுவத்தால் வெட்ட அவனுக்கு தலை வெட்டப்பட்டு போய் விழுந்தது. அந்த பழி தீங்குவதற்காக அவர் பூசித்த திருத்தலம் என்பதனால் இந்த திருத்தலத்திற்கு சிரபுரம் என்று திருநாமம். இனி அடுத்தது புறவம். இந்திரன் பருந்தாகவும் தீக்கடவுள் புறாவாகவும் யாகத்தில் பரிசோதிக்க வர சிபி சக்கரவர்த்தி புறாவின் எடைக்கு தன் தசை அறிந்திடவும் போதாமை கண்டு துளையேறி தன் புகழ் நிறுத்திட அப்பாவம் போக புறாவாகி தீக்கடவுள் பூசித்தமையால் போந்த பெயர். தீக்கடவுளாகிய அக்னி தன் மேல் ஏற்பட்ட பாவத்திற்காக பூசனை செய்தனால புறவம். நீ அடுத்தது சண்பை. கபில முனிவர் சாபத்தால் தமது குலத்தினில் வயிற்றுதித்த பிள்ளையாகிய இருப்புலக்கையை பொடியாக்கி கொட்டிய தூள் சண்பை புல்லாக முளைக்க அவற்றையே ஆயுதமாக கொண்டு போர் செய்து யாதவகுமாரர் மடிய அப்பழி போகும்படி கண்ணனும் அம்முனிவனும் பூசித்த காரணத்தினால் இப்பெயர் போந்தது. வளர்காளி. காளிதன் என்னும் பாம்பும் நடனத்தில் தோல்வியுற்ற காளியும் பூசித்ததனால் இப்பெயர் பெற்றது. காளிதன் என்கிற பாம்பும் நடனத்தில் தோல்வியுற்ற காளியும் வழிபாடு செய்து பூசித்ததனால் இந்த திருத்தலத்துக்கு காளி. இந்த காளிங்கிறத இப்போ எல்லா வழக்கிலும் இருக்கக்கூடிய பேர் சீகாளி, சிறப்புடைய காளின்னு அர்த்தம். அடுத்தது கொச்சை வயம். பராசரர் முனிவர் ஆற்றிடையில் மச்சகந்தியை புணர்ந்ததனால் உண்டாகிய உடம்பில் ஏற்பட்ட கெட்ட நாற்றமும் பழியும் கழிய ஏனைய முனிவர்களது இகழ்வும் நீங்கும்படி பூசித்து வரம் பெற்றமையால் இப்பெயர் போந்தது. கொச்சை அப்படிங்கிறது நாற்றம். கொச்சை அந்த நாற்றம் போவதற்காக உடம்பில் அந்த தண்ணீரில் உடல் புணர்வு ஏற்பட்டதனால் ஏற்பட்ட இழுக்கு நீங்குவதற்காக பூசித்த திருத்தலம். கழுமலம். ரோமச முனிவர் அடைந்து பூசித்ததனால் ஞானோபதேசம் பெற்று உலகில் உயிர்களது மலம் கழுவும் வரம் பெற்றனர், அதனால் பெயர் போந்தது. அதனால் இந்த கழுமலம் என்ற திருநாமம் மலங்கள் எல்லாம் கழுவப்படுகின்ற திருத்தலம் என்பதனால திரு கழுமலம். இந்த 12 திருப்பெயரில் திரு கழுமலம் என்கின்ற திருநாமம் மிக உயர்ந்ததாக போற்றப்படுகின்றது என்று இந்த பாடலில் திருப்பதி அந்த திருத்தலத்தினுடைய 12 திருநாமங்கள் பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, பெருவெங்குரு, நீர்பொருவில் திரு தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், முன்வரு புறவம், சண்பை நகர், வளர்காளி, கொச்சை வயம், பரவு திருக்கழுமலமாம் 12 திருப்பெயர்த்தால் 12 திருநாமம் இந்த திருத்தலத்திற்கு இருக்குது. இப்போ இந்த திருத்தலத்தோட சிறப்பை சொல்லிட்டாருங்க. இனி அடுத்ததாக அப்படி வரலாற்றுக்குள்ளே நம்மளை அழைத்து செல்கிறார் சேக்கிழார் பெருந்தகை. அப்பதியின் அந்தனதம் குடிமுதல்வர் ஆசில் மறை கைப்படுத்த சேலத்து கவுனியர் கோத்திரம் விளங்க செப்பு நெறி வழிவந்தார் சிவபாத இருதயர் என்று இப்புவி வாழ தவம் செய் இயல்பினார் உலர் ஆனார். இப்போ அவருடைய தந்தையார் நம்மளுடைய பரமாச்சாரிய மூர்த்தியாகிய எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானுடைய சிவபாத இருதயர் அவருடைய தந்தையாருடைய திருநாமத்தை நமக்கு அறிவுறுத்துகிறார். எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால், உலகம் வாழ தவம் செய்கின்றவர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் நன்னெறி அடைய வேண்டும் என்ற தவத்தை செய்தவர். அவர் கவுனியர் கோத்திரம் என்று சொல்லக்கூடிய குலம், குடி, அந்தணர் குடி. இக்குடியில் தலைமையாக வந்து வாழ்ந்து அதற்குரிய ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்பவர் என்பதால் இவருடைய திருநாமத்துக்கு சிவபாத இருதயர் என்கின்ற சொல்லும்போது செப்பு நெறி வழிவந்தார் சீர்காழிங்கிற அந்த திருத்தலத்தில் குடியினுடைய முதல்வராக, இந்த குடி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்தணர் குடி, இது எல்லாரையும் குறிக்கும். அந்தணர் குடி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் குறிக்கும். அந்தணரில் வரக்கூடிய அத்தனை குலம், அந்தணரில் காசிப கோத்திரம் இருக்குது, கவுனிய கோத்திரம் இருக்குது. இப்படி கோத்திரம் இருக்கக்கூடிய கோத்திரங்கள்லாம் எல்லா கோத்திரமும் அடங்கினதுக்கு பேர் அந்தணர் குலம். அந்த அந்தணர் குலத்தில்
தனியாக ஒரு மரபுன்னு சொன்னோம்னா அது கவுனியர் குலம், இவங்க சொல்லக்கூடிய கவுனியர் கோத்திரம். அந்த கவுனியர் கோத்திரம் இன்னைக்கு கவுண்டின்ய கோத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கி வழக்கில் பார்த்தீங்கன்னா கவுண்டின்ய கோத்திரம். இந்த கோத்திரம் வேறு, ஆதிசைவம் என்று சொல்லக்கூடிய ஆதிசைவ மரபு வேறு. நம்பியார் சொல்லப்பட்ட அவங்களுடைய மரபு சிவாச்சாரியார் மரபு என்று சொல்லக்கூடிய மரபு. இவர் அப்பதியின் அந்தனதம் குடிமுதல்வர் ஆசில் மறை கைப்படுத்த சீலத்து கவுனியர் கோத்திரம் விளங்க செப்பு நெறி பழி வந்தார். அதாவது சொல்கிறார், ஆசில் மறை குற்றமில்லாத மறை, குற்றத்தை இல்லையாக செய்யக்கூடிய மறையை கைப்படுத்த சீலத்து உறுதியாக பற்றிய ஒழுக்கம். இந்த மறைகளை எப்படி பற்றி வழிபாடு செய்தான்னு கேட்டிங்கன்னா, உறுதியாக பற்றி வழிபாடு செய்கிறார். கைப்படுத்த சீலத்து கவுனியர் கோத்திரம் விளங்க, அவங்களுடைய குலம் விளங்க செப்பு நெறி வழி வந்தார். என்ன செப்பு நெறி? இந்த குலத்தில் இருக்கிறவங்க என்னென்னலாம் செய்யணுன்ட்டு ஒரு ஒழுக்கம் சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் தவறாமல் கடைபிடிப்பது. அதாவது சூத்திரம் சொல்லணும், பிரவரம் கடைபிடிக்கணும். காலையில் எழுந்தீங்கன்னா சந்தியாவந்தனம், காலை மாலை சந்தியாவந்தனம் பண்ணணும். சந்தியாவந்தனத்தின் போது காயத்ரி மந்திரம் சொல்லணும். இதெல்லாம் அந்தனருக்குரிய ஒழுக்கம் நிறையா இருக்குது. 7 வயதில் பூணூல் அணிந்து அவங்களுக்கு உபநயனம் செய்கிறாங்கன்னா, உபநயனம் செய்த பண்ண பிறகு தினந்தோறும் கடைபிடிக்கணும். கடைபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வழக்கு, அந்த ஒழுக்கம் அந்த மறையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி மறையில் சொல்லப்பட்ட ஒழுக்கத்தின்படி செப்பு நெறி வழி வந்தார். சிவபாத இருதயர், அவருடைய திருநாமம் சிவபெருமானுடைய பாதத்தை எந்நேரமும் தன் இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமகனார். புரியுங்களா? நம்மளுடைய ராஜராஜ சோழனுக்கு பெயர் சொல்லும் பொழுது சிவபாத சேகரன். சேகரம்னா முடி. சிவனுடைய பாதத்தை எந்நேரம் முடியில் சுமந்து கொண்டிருப்பதுங்கிற நினைப்பில் அவருக்கு என்ன சொன்னதுங்க? சிவபாத சேகரன். இங்கே சிவபாத இருதயர் என்று இப்புவி வாழ தவம் செய் இயல்பினர். இவர் செய்த தவம் எப்படிப்பட்ட தவம் அப்படின்னு கேட்டால், இந்த பூமி வாழும்படி, பூமின்னா இந்த பூமியில் வாழக்கூடிய உயிர்கள், அது சிறப்பு வகையில் மனித பிறப்பெடுத்திருக்கக்கூடியவர்களெல்லாம் நன்னெறி அடைந்து உய்ய வேண்டும் என்று இவர் விரும்பி தவம் செய்கிறார். இவர் செய்த தவம் யாருக்காகன்னு கேட்டால், தன்னுடைய குடி வாழ வேண்டும் என்றோ, குலம் வாழ வேண்டும் என்றோ, தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க வாழ வேண்டும் என்றோ தவம் செய்யலை. இவர் செய்த தவம் புவி வாழ தவம் செய்தார். இந்த தவம் எல்லோருனாலும் முடியாது. இப்போ நம்ம அதுக்காக தான் நாம் எப்படி வச்சுருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வழிபாடு முடியும் போதாவது என்ன பண்ணிக்கிறோம்? வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க இவ்வையகம் துயர் தீர்கவே. வாழ்க அந்த அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? வான்மிகள் வளாது இதெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறத நாம் பூசையில் எந்நேரம் நினைப்போமா நினைக்க மாட்டோமான்னு தெரியாது. வழிபாட்டு நிறைவில் எப்படி பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் இந்த வழிபாட்டு நிறைவு போது எல்லா உயிரும் இன்புற்று இருப்பது அல்லால் வேறு ஒன்றும் அறியேன் பராபரமேன்னு சொன்ன மாதிரி இந்த உலகம் வாழ தவம் செய்கிறார் நம்மளுடைய சிவபா. இப்போ என்ன தவங்கிறத அடுத்து சொல்ல போகிறார். இப்படி புவி வாழ தவம் செய்யும் இயல்பினார் உளரானார். அவர் தான் இந்த ஊரில் இருக்கிறதுக்கு தகுதி உடையவர். புரியல? உளரானார் நிறைய இடத்துல சொல்லுவார். புகழனார் உளரானார் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு கொள்கை நெறியோடு யார் ஒருத்தர் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய தகுதி உடையவர்கள். வச்சவங்களா இருக்கிறாங்க ஐயா, இருக்கிறாங்க. எதுக்கு இருக்கிறாங்க? இருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்படிங்கிற மாதிரி வந்தோம், வாழ்ந்தோம், போந்தோம். இது எல்லாருடைய கணக்கு. அப்படிப்பட்ட கணக்கில் வர்றதில்லை. வந்து வாழ்ந்து இங்கு இருந்து எதையாவது நம்ம என்ன பண்ணணும்? செய்து விட்டு செல்லணும். அப்படி செய்ய வேண்டிய வேலை எதையோ செய்யணும். சாதனையெல்லாம் இல்லைனாலும் சிவபூசனை செய்ய வேணுங்கிற சாதனையாவது அறிவுக்குள்ள நிற்கணும். புரியல? உலகத்தில் அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் எல்லா நினைப்பும் வரும் இல்லை? அந்த சாதனைலாம் உலகில் சார்ந்த சாதனை. உயிருக்கான சாதனையை செய்ய வேண்டுமானால் நாம் இறைவனை பூசிக்க வேண்டும் சொல்கிறார். மற்றவர்தம் திருமணையார் வாய்ந்த மறைமரபின் வரும் பெற்றியினார் எவ்வுலகும் பெறற்கரிய பெருமையினார் பொற்புடைய பகவதியார் என போற்றும் பெயர் உடையார்
கற்பு மேம்படு சிறப்பினால் கற்பு மேற்படு சிறப்பால் கணவனார் கருத்து அமைந்தார். இப்போ முதல் பாடலில் தந்தையை பற்றியும், அடுத்த பாடலில் திருத்தாய், திருத்தந்தை திருத்தாய், அவர்களுடைய திருத்தந்தையார் திருத்தாயார், மற்றவர்தம் திருமணையார், அவருக்கு வீட்டில் வாழ்க்கை துணைநலமாக அமைந்திருக்கக்கூடிய அம்மையார், வாய்ந்த மறை மரபின் வரும் பெற்றினார். இவர் எப்படி அந்த கவுனியர் கோத்திரத்தில் மறை ஒழுக்கத்தோடு அந்த குலத்தில் வந்து தோன்றினாரோ அதே போல மறை ஒழுக்கமுடையவர், மறை வழக்கத்தை சொல்கிறார். வாய்ந்த மறை மரபின் வரும் பெற்றினார், மறையினுடைய மரபின் வருகின்ற தன்மையினார், எவ்வுலகும் பெறற்கரிய பெருமையினார். இந்த அவருடைய பெருமை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெறுதற்கரிய பெருமை. ஏன் அப்படிப்பட்ட என்ன பெருமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரான் திருஞான சம்பந்த பெருமானை வயிற்றில் சுமந்து இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இல்லை, இந்த பெருமை எந்த உலகத்தில் வேறு யாருக்கு கிடைக்கும்? இந்த ஒரு தாய்க்கு ஒரு என்ன பெருமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈன்ற பொழுது தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். எத்தனை பேர் அப்படி ஞானசம்பந்த பெருமானை புகழ்ந்து நேரடியாக புகழ்ந்து வீட்டில் அங்கே பிள்ளையாருடைய அற்புதங்கள் எல்லாம் கேட்டீங்க. வீட்டில் எவ்வளவு பேர் அவங்களுடைய மகிழ்ச்சியை பாராட்டி இருப்பாங்க, அவங்க நன்றி கடன் செலுத்தியிருப்பாங்க. அம்மா அவங்க ஞானசம்பந்த பெருமானுடைய தாயார் அப்படின்ட்டு. அப்படி தாய்த்தன்மையை கொடுத்து அந்த பிள்ளையை பெற்று இந்த உலகுக்கு கொடுத்ததுனால எவ்வுலகும் பெறற்கரிய பெருமையினார், பொற்புடைய பகவதியார் என போற்றும் பெயருடையவன் என்பது 6 குணங்களை உடையவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை இங்கே சொல்கிறார். பகவதி என்ற திருநாமத்தை, இறைவனுடைய திருநாமத்தையே அம்மையார் அவங்க மரபில் வைத்திருக்கிறார்கள். பகவதி என்னும் பெயர் யாவரும் போற்றும் பெயருடையார், கற்பு மேம்படு சிறப்பால் கணவனார் கருத்தமைந்தார். கணவனாருடைய கருத்தமைகிறது கற்பு மேம்படு சிறப்புன்றார். முன்னாடி கற்பு மேம்படு சிறப்புன்னு சொன்னார், பின்னாடி கணவனார் கருத்து அமைந்தாருங்கிறார். எப்படி மாற்றி வச்சுன்னு கேட்டிங்கன்னா, கற்பு மேற்படு சிந்தையாருங்கிறத பின்னாடி கொண்டு போயிடணும், கணவனார் கருத்து அமைந்தாருங்கிறத முன்னாடி கொண்டு. கணவனார் கருத்து அமைந்ததனால் கற்பு மேம்படு சிந்தையார். அப்படிப்பட்ட இவர் இருவர்களும் இல்வாழ்க்கையை எவ்வாறு நடத்தி வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, மரபு இரண்டும் சைவ நெறி வழிவந்த கேண்மையினார், அரவு அணிந்த சடைமுடியார் அடி அலால் அறியாது பரவு திருநீற்று அன்பு பாலிக்கும் தன்மையராய், விரவு மறை மனை வாழ்க்கை வியப்பு எய்த மேவு நாள். இவங்க 2 பேருடைய மரபும் சைவ நெறி வழிவந்த உரிமையுடையவர்கள். இவங்க ஏதோ ஒரு மரபில் வந்தாங்க, அவங்க ஏதோ ஒரு மரபில் வந்தாங்கன்னு இல்லைங்காம 2 பேரும் சைவ நெறியில் ஒழுகுகின்ற மரபு. இது அவங்களுக்கு குளமாக வரும், வழியாக மரபு வர்றது. இப்போ நீங்கள் அவங்களுடைய வழிமரபில் எவ்வளவோ காலங்கள் இறைவனுக்கு பூசிக்கின்ற தொண்டை உடையவர்களே 2 குலத்திலையும். அப்படியெல்லாம் அதனால தான் வழி வந்த அடியார் பெருமக்களுக்கு அந்த பெருமை உண்டு எப்பயுமே. சரிங்களா? இப்போ தான் அடியார்களாக இந்த பிறப்பில் தான் அடியாராக ஆகி, அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கிறவங்க அடியாராகி, அதுக்கப்புறம் நமக்கு 2 பேர்த்துக்கு வந்தவங்க அடியாராகி, அவங்களுக்கு வரவங்க அடியாராகி, அதுக்கு பின்னாடி வரவங்க அடியாராக வர காலத்தில் வழி வந்த அடியார். இல்லை, அப்போ அதனால தான் குலதொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி விழவொளி விண்ணளவும் சென்று விம்மிமிகு திருவாரூரில் மழவிடையார்க்கு வழி ஆளாய் வந்த, மழவிடையார்க்கு வழி ஆளாய் மனம் செய் குடி பிறந்த சிவபெருமானுக்கு எப்படிப்பட்ட குடியவங்கன்னு கேட்டால், வழி ஆளாய் மனம் செய் குடி பிறந்த பழாடியாருடன் கூடியம்மானுக்கு. இப்படி சைவ மரபு என்பது மிக தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு மரபு. எனவே அப்படி செப்பு மரபு இரண்டும் சைவ நெறி வழிவந்த கேண்மையினார், அரவு அணிந்த சடைமுடியார் அடியலால் அறியாது. பாம்பணிந்த சடைமுடியார் பெருமானையுடைய திருவடியை தவிர வேறு ஒன்றும் அறிய மாட்டார்கள்.
பரவு திருநீற்றன்பு பாலிக்கும் தன்மையராய். திருநீற்றன்பை போற்றுகின்றவர்கள், பாலிக்கும்னா காக்கக்கூடியவர்கள். திருநீர் பாலித்தல் என்னதுங்க? காத்தல், அளித்தல். அன்னம் பாலிக்கும் தில்லை, அன்னத்தை கொடுக்கும் காக்கும் தில்லை. சரிங்களா? அப்போ நமக்கு முத்திச்சோரை கொடுக்கக்கூடிய தில்லை, முத்தியை காக்கக்கூடிய தில்லை. அதுபோல் இங்கே திருநீற்றை அன்பை எல்லோரிடத்திலும் காக்கின்ற பெருமை உடைய தன்மையராய் விரவு மறை மனை வாழ்க்கை வியப்பு எய்த மேவும்னார். இவர்கள் குடும்பத்தில் இல்வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குமாயினும் அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை மறையினுடைய ஒழுக்கத்தில் சொல்லப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இல்வாழ்க்கைக்குரிய தத்துவம்லாம் ஏற்கனவே சொன்னோம், புரியல? இப்போ இல்வாழ்க்கை வாழ்கிறது, இல்லறத்துக்குரிய கடமைகளை செய்வது மட்டும் அவங்க பொதுவான இல்வாழ்க்கை இல்லை. இல்லற வாழ்க்கை வாழ்கிறவங்க மனைத்தக்க மாண்புடையவளாகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணைனா அந்த இல்லறத்துக்குரிய ஒழுக்கத்தோடு வாழ்வது பொதுவாக வாழக்கூடிய உலகியலார் சாமானியர்களுக்கான மனை வாழ்க்கை. இங்கே சைவ சம்பந்தப்பட்ட இல்லறத்தில் இருக்கக்கூடிய மனை வாழ்க்கை வாழக்கூடிய இல்லறத்தார் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மனையில் இல்லறத்தை வளர்க்கின்ற இதில் இறைவனுடைய திருவருளை பேணுகின்ற வாழ்க்கை வாழணும். பூசை பண்ணுறாங்கன்னா பூசைக்கு உதவியாக இருக்கணும், பூசைக்கு எடுத்து உதவி செய்யணும், வழிபாட்டுக்குரிய பொருள்களை ஏற்பாடு செய்து வைக்கணும். அப்படி தான் நம்ம நவீனந்தேடிகள் வரலாற்றில் பார்த்தோம். அவருக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு தேவையான தண்ணீர் எடுத்து வச்சு விழாவி, அவங்களுக்கு பூசைக்கு தேவையான பொருள்களை எல்லாம் எடுத்து வைத்து இப்படி அந்த பணியை செய்தார் என்பதை நம்ம பார்த்தோம். அதுதான் இங்கே மரபில் வருகின்ற மறை வாழ்க்கை. இல்லற வாழ்க்கை தான், ஆனால் மறை வாழ்க்கைக்குரிய இல்லற வாழ்க்கை வாழ்ந்து வந்து வருகின்ற நாட்களில், அப்படி வாழ்ந்து வர்ற நாட்களில் மேதினி மேல் சமன் கையர் சாக்கியதம் பொய் மிகுந்தே ஆதி அருமறை வழக்கம் அருகே அரண் அடியார்பால் பூதி சாதன விளக்கம் போற்றல் பெறாது ஒளிய கண்டு ஏதமிழ் சீர் சிவவாத இருதயத்தாம் இட உழந்தார். இப்படி இவங்க வாழ்ந்து வர்ற நாட்களில் பூமியில், அதாவது முக்கியமாக தமிழகத்தில் சமன் கையர்களுடைய ஆதிக்கமும் சாக்கியர்களுடைய ஆதிக்கம், சாக்கியர் என்பது பௌத்தர்கள், புத்த கூட்டத்துக்கு பேர் சாக்கியர் கூட்டம். அந்த சாக்கியர்களுடைய பொய் மிகுத்தே, பொய் என்பது அவங்களுடைய கொள்கை நெறி மிகுந்தது. அவங்க கொள்கை நெறி என்ன? பொய்யான கொள்கை நெறி அப்படின்ல, பொய்யை அறியாத கொள்கை நெறி, புரியல? அதனால் பொய் மிகுத்தே ஆதி அருமறை வழக்கம் அருகி தொன்று தொட்டு வருகின்ற மறையினுடைய வழக்கமெல்லாம் குறைந்து அரணடியார்பால் பூதி சாதன விளக்கம் போற்றல் பெறாது ஒளிய கண்டு. சிவபெருமானுடைய தொண்டர்கள் கூட திருநீற்றை பூசுவதற்கு யோசிக்கிறாங்க. ஏன்? சமணர்கள் சுற்றி சுற்றி சமணர்கள் உருவாகிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் சமணர்களுடைய ஆதிக்கம், சாக்கியர்களோட ஆதிக்கம். அதனால் சைவர்களே திருநீர் பூசிட்டு எப்படி வெளியே கேட்டீங்கன்னா முதல் எப்படி இருக்கிறாங்க? கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் திருநீர் பூசுகிறவங்களை கண்ணை மூடிட்டு காதை பொத்திக்கிட்டு இருந்து அவர்களை இழிவாக நடத்தக்கூடிய நிலையில் திருநீர் சாதனத்தை யார் ஒருவரும் போற்றுதல் இல்லை. சொல்கிறார், அரணடியார்பால் இறைவனுடைய தொண்டர்களிடத்து பூதி சாதனம் விளக்கம் போற்றல் பெறாது. போகிற போக்கில் பூதி என்பது என்னன்னு சொல்லிட்டார், சாதனம் இல்லை. இப்போ நமக்கு சாதனம் என்பது திருநீரும் கண்டிகையும் என்பதை அஞ்செழுத்து, இந்த மூன்றும் சாதனம். கைவிடக்கூடாது இருக்கக்கூடியது 5 பொருள்: திருநீரு, கண்டிகை, அஞ்செழுத்து, திருக்கூட்டம், குருநாதர். இந்த 5ம் சைவர்களுக்கான கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பொருள்கள். அதில் சாதனமாக இருப்பது பூதியும் சாதனமும் கண்டிகையும் அஞ்செழுத்தும். அந்த சாதனத்தை தருபவர் யாருன்னா குருநாதரும் திருக்கூட்டம். இப்போது பூதி சாதனம், ஏன்னா இந்த சாதனங்கிறத இது யாருடைய சாதனம்? கங்காளன் பூசும் கவச திருநீர். அந்த திருநீற்றை நம்ம நன்னெறிப்படணும்னு அவர் கொடுத்துருக்கிறார். 12ஆம் நூற்பால் படிக்க போகிறோம். இறைவன் தன்னுடைய பொருளை தன்னை உணர்வதற்கு நம்மிடத்தில் கொடுத்துருக்கார். தன்னுடைய பொருளை
தன்னை உணர்வதற்காக நம்மிடத்தில் கொடுத்துருக்கிறார். அதை கொடுத்ததோடு மட்டுமல்ல, அதை நீ எப்படி உணர வேண்டுங்கிறத உள்ளிருந்து உணர்த்தலாம். தன்னுணர தன்னுள் இருத்தலாம்பார். தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து. 12ஆம் நூற்பாவில் இறைவன் செம்மலன் ஒன்றால் சேரலொட்டா அம்மலம் களி, இது ஒரு அதிகரணம். அன்பரோடு மறி 2வது அதிகாரம். மாலரநேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணனத் தொழுமே, இது 3வது அதிகாரம். 3வது அதிகரணத்தில் மாலரநேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் எனத் தொழு. மாலரநேயம் அடியாரிடத்தில் அன்பு செலுத்து. அதே சமயம் மலிந்த வேடம், அன்பு மலிந்த வேடம், அன்பு நிறைந்திருக்கு. மலிந்ததுன்னு மலிவாக இருக்குன்னு என்ன, நிறையா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? மலிந்த வேடம் என்ன? மலிந்த வேடம் நிறைந்த வேடம். நிறைந்த வேடம் சிம்மலன் ஒன்றால் சேரலொட்டா அம்மலம் களி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடம், அவருடைய திருவேடம் நிறைந்திருக்கக்கூடிய வேடம். அந்த வேடம் யாருடைய வேடம்? சிவபெருமானுடைய வேடம். மெய்கண்டார் வெண்பால சொல்றார். தன்னுணர வேண்டி, தன்னை உணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து, தன்னுணர தன்னுள் இருத்தலார். அவ்வளோதான். தன்னை உணரணும், அதற்காக தனது உருவை தன்னுணர வேண்டி தனது உருவை தான் கொடுத்து. நாம் கேட்கல, சாமி நான் திருநீர் பூசணும் ஆசையாக இருக்குன்னு கேட்டெல்லாம் வாங்கலை. அவர் தான் என்ன பண்ணுறாரு? திருநீர் பூசி நெறிப்படுத்துறதுக்கான சாதனம். ஏன்னா சாதனம் இல்லைங்கிற வழி சாதிக்க முடியாது என்பது எல்லா துறையிலும், இந்த துறைன்னு இல்லை, எந்த துறை எடுத்தாலும் நீங்கள் ஒரு சாதனையை சாதிக்கணும்னா என்ன வேணும்? சாதனம் வேணும் இல்லையா? சாதனை இப்போ தையல் மிஷினில் உட்காந்து தைக்கணும், தைச்சு ஓட்டணும். நிறைய இன்றைக்கி 100 பீஸ் அடிக்கணும். வெறும் மிஷினை ஓட்டினா அடிக்க முடியுமா? ஊசிங்கிற சாதனை இருந்தால் தானே அடிக்க முடியும். ஊசிங்கிற சாதனம் இல்லாமல் என்ன முடியுமா? ஓடும். வெறும் வண்டி தான் ஓடும். துணி பாட்டில் ஓடிட்டு இருக்கு, ஒன்று தையல் ஓடாது. அப்போது சாதனம் எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று கருதி எந்த தொழில் எடுத்தாலும் அந்த தொழிலுக்கு நிச்சயமாக என்ன தேவைப்படுது? சாதனம். அப்போ இங்கே இறைவனை பெறுகின்ற சாதனையை செய்யறதுக்கு மட்டும் எந்த சாதனமும் வேண்டான்னு என்ன அர்த்தம்? திருநீர் வேண்டாம், கண்டிகை வேண்டாம், அஞ்செழுத்து வேண்டாம், சாதனை நிகழுமா? நிகழாது. ஏதாவது ஒரு சாதனைக்கு உரிய கருவியை கொண்டே ஆகணும். அப்போ அஞ்செழுத்து தான் சாதனம், திருநீர் தான் சாதனம், கண்டிகை தான் சாதனம். அதனால தான் கங்காளன் பூசும் கவச திருநீர், திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்ந்து பூசி அணிவோமானால் தங்கா வினைகள் சாரும் சிவகதி. இது யாரோ சொன்ன வாக்கா? திருமூலர் சொன்ன வாக்கு. சக்கரவர்த்தி நவராச யோகி மிக்க திருமூலன் என்று சொல்லக்கூடிய திருமூலர் 3000 ஆண்டு யோகிலிருந்து ஆண்டுக்கு ஒரு பாட்டு வெளியே வந்து சொல்லிட்டு இப்படி ஒரு பாட்டை சொல்லிட்டு போயிருக்கிறார். என்னண்டுங்க? சிவகதி வாய்க்க வேணும், வினை போகணும்னா திருநீரை மகிழ்ச்சியாக பூசியாக போதும். ரொம்ப ஒன்றும் நீ சிரமப்பட வேண்டாம். திருநீட்டு என்ன பண்ண? மகிழ்ச்சியாக பூசும்போது என்ன? நல்லா மகிழ்ந்து இறைவனை நினைந்து மகிழ்ந்து பூசு அப்படின்னார். அப்போ இங்கே இந்த திருநீற்று போற்றுதல், அதை சொல்கிற திருநீர் சாதனம் பூதி சாதனம் என்பது விளக்கம் போற்றல் பெறாது ஒளிய கண்டு. அதை யாரும் போற்றுதல் இல்லை, எல்லாம் மறைந்து கொண்டு வருது. அதனால் குற்றமில்லாத சிறப்பை உடைய சிவபாத இருதயர் இடர் உணர்ந்தார், துன்பத்தினால் வருந்தினார். எல்லாம் திருநீர் பூசுறதுக்கு அவங்க நினச்சங்காட்டி தான் அந்த தவம் முற்று பெற்றது. அவங்க தவத்தினால திருநீர் பூசுறதெல்லாம் குறையுதே, ஆளாளுக்கு திருநீரே பூச மாட்டேங்கிறாங்களே. இப்போ நீங்கள் திருநீர் பூச மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சா என்ன சொல்லணும்? என்ன பண்ணணும்? வீட்டில் இருக்கிற திருநீர் பூச மாட்டேங்கிறாங்க திட்டிகிட்டு இருக்கிறதா? திருநீர் பூச மாட்டேயா, திருநீர் பூச மாட்டேயான்னு என்ன நினைக்கணும்? தவம் செய்யணும். பெருமானே புரியல, பூதி சாதன விளக்கம் போற்றல் பெறாது ஒளிகிறது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தவம் செஞ்சோம்னா நம்ம தவத்துக்கு தக்க திருநீர் பூசுவாங்க. புரியல, அவர் திருநீரை பாண்டிய நாடு முழுக்க பூச வச்சார். சரிங்களா? சிவபாத இருதயருடைய தவம் எப்படி, எவ்வளோ பெரிய தவம்? பாண்டிய நாடு முழுக்க திருநீர் பூச வைக்கிற அளவுக்கு தவம். நம்ம தவம் செஞ்சோம்னா சரிங்களா, வீட்டில் இருக்கிறவங்களாவது பூசுவாங்க. எந்த அளவுக்கு பூசுவாங்களோ அவங்க தவத்தை பொறுத்தது இல்லை. அப்போ இங்கே அப்படி இடர்படுகிறார், வருந்தி நிற்கிறார். மனையறத்தில் இன்பம் ஒரு மகப்பெறுவான் விரும்புவார், அணைய நிலை தலை நின்றே ஆடிய சேவடி கமலம் நினைவுற முன் பரசமயம் நிராகரித்து நீராக்கும் புனை மணிப்பூன் காதலனை பெரும் போற்றும்
தவம் புரிந்தார். ஓ இல்லத்தில் இல்லற வாழ்க்கையில் எது மகிழ்ச்சின்னு கேட்டால் குழந்தை பேரு தான் மகிழ்ச்சி. இல்லற வாழ்க்கையுடைய பெரும் மகிழ்ச்சி என்னன்னா எங்கே அதனுடைய விரிவு அதிகமாகுதுன்னு கேட்டால் திருமணம் என்பது மங்களம். அது நன்கலமாக வேண்டுமானால் மக்கட்பு மங்களம் என்ப மனைவாட்சி மற்றதன் நன்கலம். நல்ல ஒரு அணிகலன். களம்னா என்னதுங்க? அணிகலன், அழகு. நல்ல அழகு என்னன்னு கேட்டால் வீட்டில் குழந்தை பேரு வாய்த்திருப்பது. அந்த குழந்தை பேரு பெற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளத்தில் தோன்றுது. எப்படிப்பட்ட குழந்தை பேரு பெற வேண்டும் என்றால் பரசமயம் நிராகரித்து எங்கும் புனித நீரே ஆக்குகின்ற மகனை பெற வேண்டும் என்று தவத்தை செய்கிறார். நாள்தோறும் இறைவனை சீர்காழி பெருமானை சென்று தோணிபுரத்து நாதரை சென்று வணங்கி, பெருமானே இந்த பரசமயத்தை நிராகரித்து நீர் போற்றுகின்ற பிள்ளை பெற வேண்டும் என்ற தவத்தை சிவவாத இருதய செய்கிறார். மனையறத்தில் இன்பமுறு மகப்பெறுவான் விரும்புவார். மனையறத்தில் 2 வகையில் சொல்லலாம். மனையறத்துக்கு குழந்தை பிறக்கிறது ரொம்ப அவசியம். அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இல்லை. எப்போ இது வழக்கமாக இருக்கிறது எல்லாத்துக்கும் டிட்டோ. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் பரவாயில்ல, புரியல, ஆம்பளை பிள்ளை இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறது எல்லாருக்கும் அந்த மகிழ்ச்சி. அப்போது இது காதலன்னு சொல்கிறது. அதனால தான் நம்பியாருடைய திருவதாரத்தில் சொல்லும் பொழுதே காதலன்னு சொல்லுவார் இல்லை. சடையனாருக்கு காதலன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அணைய நிலை தலை நின்று அதை பெறுவதற்காக அதை மனதில் நினைந்து கொண்டு ஆடிய சேவடி கமலம் நினைந்து, பெருமானே பரசமயம் நிராகரித்து, முன் பரசமயம் நிராகரித்து முன்னால் இருக்கக்கூடிய பரசமயமாகிய சமயத்தை நீக்கி அதனுடைய கொள்கையை மாற்றி நீர் ஆக்கும். எவ்வளவு பொருள் ஆழத்தில் கொடுத்துருக்கிறாரு பாருங்க. திருநீரை ஆக்க வேண்டுங்கிறது ஒரு பொருள். நீருன்னு பொதுவாக சொல்லிட்டார். நீருன்னு பொதுவாக சொன்னான்னு கேட்டால் கெட்டு போகிறது. நீருன்னு சொன்னது கெடுதல், புரியல. அப்போ பரசமயத்தை நிராகரித்து அதனை கெடுத்து அதனுடைய கொள்கையை மறுக்கச் செய்கின்ற ஆற்றல் உடைய ஆக்கும் புனைமணி பூன் காதலனை பெரும் போற்றும் தவம் புரிந்தார். அழகிய அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய காதலனாக வரக்கூடிய பிள்ளையாரை பெறுகின்ற தவத்தை செய்கின்றார் சிவவாத இருதயர். பெருத்தெழும் அன்பால் பெரிய நாச்சியாருடன் புகழி திருத்தோணி விற்றிருந்தார் சேவடி கீழ் வழிபட்டு கருத்து முடித்திடப்பரவும் காதலியார் மணிவயிற்றில் உரு தெரிய வரும் பெரும் பேரு உலகு உய்ய உளதாக. இப்போ அவர் பிள்ளையை பெற வேண்டும், ஆண் பிள்ளையை பெற வேண்டும் என்று பெருமானிடத்தில் விண்ணப்பம் வச்சு அந்த தவத்தை அவர் செஞ்சார். இவங்க பகவதி அம்மா என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, நாளும் அவர் செய்த தவத்திற்கு கணவன் இப்படி ஒரு தவத்தை செய்கிறார், அவர் வேண்டுகிறாருங்கிறதுக்கு அந்த கருத்தின் முடிவு பெற வேண்டும் என்பதற்காக இறைவனை போற்றி பரவுகிறார். அவர் தவம் என்ன தவம் செய்தார்? நாள்தோறும் பூசையில் சாமிகிட்ட விண்ணப்பம் வச்சுட்டு வரார். இவங்க நாள்தோறும் கழுமலம் சீர்காழி திருக்கோயிலுக்கு போய் பெருமானை சுற்றிட்டு வராங்க. சுற்றி பெருமான்கிட்ட கேட்குறாங்க, பெருமானை அடிப்பிரதட்சணை பண்ணாங்களோ, பெருமானுக்கு மலர் கட்டி கொடுத்து எப்படியெல்லாம் அந்த பரவுதல்னா பெருமானுடைய திருக்கோயிலில் போய் பெருமானை போற்றி பரவுதல், அதுக்கு பேர் தான் பரவுதல். பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால்வேதம், புரியல, படித்தோம், புரியல. அப்போ பரவுவார்னா பெருமானை போற்றுதல், பரவுதல்ங்கிறது போற்றுதல். அப்போ இங்கே சொல்கிற பெருத்தெழும் அன்பார், சிவபாத இருதயருடைய பெருத்தெழும் அன்பால் பெரிய நாச்சியாருடன் புகழி திருத்தோணி விற்றிருந்த அம்மையாருக்கு பெரிய நாச்சியார். ஆமாம், எத்தனை பேர் வரப்போகுது? திருநிலை நாயகி, பெரிய நாச்சியார், தோணிபுரம். அப்போ பின்னாடி சொல்லுவார் பெண்ணில் நல்லாள். அம்மையாருக்கு பேர் பெண்ணில் நல்லா. ஏன் பெண்ணில் நல்லா? கணவனோட கருத்து அமைந்திருந்தாங்களா, அதனால் பெண்ணில் நல்லான்ட்டார். முன்னாடி அப்படிதான் சொல்ல போகிறார். அப்போ இங்கே பெரிய நாச்சியாருடன் புகழி திருத்தோணி விற்றிருந்த பெருமானுடைய சேவடிக்கு வழிபாட்டினை செய்து கருத்து முடித்திட பரவுவார். கணவனாருடைய கருத்து முடித்திட பரவுவார். அதுக்கு என்ன செய்தான்னு கேட்டீங்கன்னா, வழிபாடு இறைவனுடைய திருவடிக்கு செய்தார். அந்த வழிபாடு இறைவனுடைய திருவடிக்கு செஞ்சதான் கருத்து முறித்திட பரவிய காரணம்.
அப்போ காதலியார் மணிவயிற்றில் பகவதி அம்மையாருடைய திருவயிற்றில் உருத்தெரிய வரும் பெரும்பேறு உலகுய உலதாக. இப்போ வயிற்றுல கருப்பம் தரித்திருக்குங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்தது. அதை சொல்கிற உருத்தெரிய வரும் பெரும்பேறு. இதுக்கு உரையாசிரியர் எழுதுகிறார், மற்ற மக்களை எல்லாம் பெற்றால் அது மக்கட்பேறு. திருஞான சம்பந்த பிள்ளையாரை பெற்றதனால் அது பெரும்பேறு. அது மக்கட்பேருன்னு சொல்லலை அவர். ஏன் மக்கட்பேருன்னு சொல்லாமல் பெரும்பேருன்னு சொல்லியிருக்கிறார்னு கேட்டால், திருஞான சம்பந்த பெருமானை வயிற்றில் சுமந்து பெற்றதனால் அந்த பேர் பெரும்பேறு. மற்ற பேர்லாம் மக்கள், ஏன்னா இருக்கிற பேர்லேயே உயர்ந்த பேர் எதுனா மக்கட்பேர் தான் சொல்கிறார் இல்லைங்களா. பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பேர. இருக்கிறதுலே உயர்ந்த பேர் என்னென்னா, எதை அறிய வேண்டுமோ அப்படிப்பட்ட அறிவை உடைய குழந்தையை பெறுவது. குழந்தையை பெறதில்லை, குழந்தையை பெறுவது பேர் இல்லை, குழந்தையை பெறுவது பேர். அது முன்னாடியே சொல்லி முடிச்சிட்டார். மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலன் மக்கட்பேருன்னு சொல்லி அங்கேயே முடிச்சிட்டாரு. ஆனால் அந்த பேர் எப்படிப்பட்ட மக்கட்பேராக இருக்குன்னு கேட்டால், வாழ்க்கையில் எதை அறிய வேண்டுமோ அந்த அறிவை பெற்றிருந்தா, நல்ல அறிவை பெற்றிருந்தால் அந்த பேர் மக்கட்பேர், நல் மக்கட்பேர். புரியல? பிறந்தது எதையோ அறிஞ்சிக்கிட்டு இருந்தது, உலகத்தை அறிஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா அது சொல்ல வந்த கருத்து அதுதான். உலகத்தை அறிவதற்கு பேர் மக்கட்பேர் அல்ல, நன்மக்கட்பேர் அல்ல. எதற்காக இந்த பிறப்புக்கு இறைவன் அனுப்பியிருக்கிறாரோ அந்த அறிந்து கொள்கின்ற மக்களை பெற்றவர்களுக்கு தான் உயர்ந்த நன்மக்கட்பேர் அப்படிங்கிறது. வள்ளுவரோட வாக்கு ஏற்றுக்கிட்டாலையும் அது தெய்வ புலவருடைய வாக்கு, அவ்வளவுதான். புரியுங்களா? அது பொய்யாமொழி. எனவே இங்கே சொல்கிறார், உருத்தெரிய வரும் பெரும்பேறு உலக உய்ய உலதாக. ஆள் உடையாள் உடன் தோணி அமர்ந்த பிரான் அருள் போற்றி மூழு மகிழ்ச்சியில் தங்கள் முதல் மறைநூல் முறைச்சடங்கு நாள் உடைய ஈரைந்து திங்களும் நலம் சிறப்ப கேளி உடன் செயல் புரிந்து பேரின்பம் கிளர் உறும் நாள். இருக்க அந்த திருத்தோணிபுரத்தில் திருக்கருவுற்ற அம்மையாருடைய 10 திங்களும் 10 மாதமும் சடங்கு. இது சைவ மரபில் இருக்கக்கூடிய, அந்தனர் மரபில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. மாதந்தோறும் ஒரு சடங்கு, அதற்குரிய வழிபாடு வேள்விகளை எல்லாம் செய்து அவர்களுக்கு செய்கிறது. ஏன் முதல் மாதத்தில் குழந்தை கருப்பத்திலேருந்து தரிச்சிடக்கூடாது, கருப்பத்திலேருந்து வெளியே சென்று விடக்கூடாது. இரண்டாவது மணிவாசக பெருமான் சொல்கிற மாதிரி ஒரு மதி தாண்டியின் இருமயிர் பிழைத்தும் இருமதி விளையின் அப்படின்னு 10 திங்களில் கட்டமும் பிழை 8 திங்களுக்கு 10 தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்கசாகர துயரை படைத்தும் இத்தனை துன்பத்திலிருந்தும் இந்த உயிரை வயிற்றுக்குள்ளே காப்பாற்றணும். இப்படி காப்பாற்றுகின்ற செயல் நடைபெறுவதற்கு சடங்குகளை அந்தந்த திங்களில் 10 திங்களிலும் செய்தார்கள். சுற்றங்களை எல்லாம் அழைத்து அப்படி செய்து 10ஆம் மாதம், அந்த 10வது மாதத்துக்கு பேர் வச்சார் சேக்கிழார் பெருமான், பேரின்பம் கிளர் ஒரு நாள். 10வது மாதத்துக்கு என்ன பேர்? சுகப்பிரசவம், பிரசவம் நடக்கிற நாள் இல்லை, குழந்தை பெத்த நாள் இல்லை, அப்படியா சொன்னார். பேரின்பம் கிளர் ஒரு நாள். அதோ பாருங்க, உலகத்துக்கு ஒரு பேரின்பத்தை கொடுக்கறதுக்கு ஒரு காதலன் வருகிறார். அந்த காதலன் வருகின்ற நாள் பேரின்பம் கிளர் உறும் நாள். கிளர்ச்சி இல்லை, அந்த கிளர்ச்சி வருகின்ற நாள். இப்போது திரு அவதாரம் தொடங்குகின்றது அன்பர்களே. 22வது பாடலிலிருந்து 26வது பாடல் வரையும் எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் இந்த மண்ணுலகில் வந்து எதற்காக திரு அவதாரம் செய்தார் என்பதற்கு சேக்கிழார் பெருமான் கற்பிக்கின்ற காரணங்கள். நம்மகிட்ட கேட்டாங்கன்னா, நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலமென புரிந்தேன் அப்படின்னு போக வேண்டியதுதான். நான் ஏன் பிறந்தேன்? ஏனோ பிறந்துட்டேங்க, பெத்தாங்க, பெத்துட்டேன், பிறந்துட்டேன், அப்படி தான் சொல்லுவான். என்னை ஏன் பெத்த? இன்றைக்கெல்லாம் அண்ணா அறிவு வளர்ந்துச்சு, என்ன கேட்குறாங்க, உன்னை யார் அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை பெக்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு போயிடுறாங்க இல்லைங்களா. அப்போது இந்த நான் ஏன் பிறந்தேன்னு நம்மளால் ஒரு காரணத்தை தேடி சொல்ல முடியாது. ஆனால் 20 காரணத்தை அடுக்குகிறார் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்ததற்கான காரணம். இப்படி முத்து முத்தா காட்டுறாரு பாருங்க. அருக்கண் முதல் கோல் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வரி உடன் நிற்ப பேணிய நல் ஓரை எழ
திருக்கிளரும் ஆதிரை நாள் திசை விளங்க. 6 பாடலும் 5 பாடலும் ஒரு சேர படிக்கிறேன். 1 2ன்னு சொல்கிறேன். புத்தகத்தில் எழுதியிருக்க 1 2 பாருங்க. திருக்கிளரும் ஆதிரை நாள் திசை விளங்க 1. பரசமய தருக்கு ஒளிய 2. சைவ முதல் 3. வைதிகமும் தழைத்து ஓங்க 4. தொண்டர் மனம் களி சிறப்ப 5. தூய திருநீற்று நெறி என் திசையும் தனி நடப்ப 6. 7 உலகும் குளிர் தூங்க 7. அண்டர் குலம் அதிசயப்ப 8. அந்தணர் ஆகுதி பெருக 9. வன் தமிழ் செய் தவம் நிரம்ப 10. மாதவத்தோர் செயல் வாய்ப்ப 11. திசை அனைத்தின் பெருமையெல்லாம் தென் திசையே வென்று ஏற 12. மிசை உலகும் பிற உலகும் மேதினியே தனி வெல்க 13. அசைவில் செழும் தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறை வெல்ல 14. இசை முழுதும் மெய் அறிவும் இடம் கொள்ளும் நிலை பெருக 15. தால் உடைய படைப்பெண்ணும் தொழிற்தன்மை தலைமை பெற 16. நாளுடைய நிகழ்காலம் எதிர்காலம் நவை நீங்க 17. வாழ்வுடைய மணிவீதி வளர்காளி பதிவாள 18. ஆள் உடைய திருத்தோணி அமர்ந்த பிரான் அருள் பெருக 19. அவம் பெருக்கும் புல் அறிவில் அவன் முதலாம் பரசமய பவம் பெருக்கும் புரை நெறிகள் பாழ்பட. 20 காரணங்கள் பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவதாரம் செய்வதற்கான காரணங்களாக தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு அறிவுறுத்துவது 20 காரணங்கள். இப்படியே பாருங்க. 22வது பாடலிருந்து அருக்கண் முதல் கோல் அனைத்தும் அழகிய உச்சங்களில் பெருக்க வரி உடன் நிற்ப. இங்க சூரியன் அப்படின்னா கோள், ஞாயிறு என்று சொல்லக்கூடிய கோள். ஞாயிறு தான் முதல் கோள். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே 9 கோள்கள். இந்த 9 கோள்கள் உச்சத்தில் அதனுடைய உச்ச இடம், அதாவது இதெல்லாம் நீங்கள் இந்த ஜாதகம் ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த சுக்கிரன் உச்சத்தில் நிற்கிறார், இவர் நீச்சத்தில் நிற்கிறாரு, 8ஆம் கட்டத்தை குருன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் ஜோதிட பார்வையாளர் சொல்லுவாங்க. இப்போ எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானுடைய திரு அவதார நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டால், அருக்கண் முதல் கோல் அனைத்தும், ஒரு கோல் அல்ல 9 கோளும் எப்படி நிற்குதுன்னு கேட்டால், அழகிய உச்சங்களிலே பெருக்க வலியுடன் நிற்ப. அழகிய உச்சம்னா என்னங்க, மிக மேலான உச்சம். அந்த உச்சத்தில் பெருத்த வலிமையுடன் நிற்குது. சரி, அதெல்லாம் நின்னதுனால திருஞான சம்பந்த பெருமான் வெற்றியை சாதிச்சாருன்னு சொல்லிடக்கூடாது. புரியுங்களா? இந்த கோள்கள்லாம் உச்சத்தில் நின்னதுனால தான் சாதிச்சிட்டாரு அப்படின்னு பொருள் இல்லை. உரையாசிரியர் எழுதுறார் தனியாக. புரியுங்களா? பெருக்க வழியுடன் நிற்குது, கோள்கள்லாம் உச்சத்தில் நிற்குதுன்னா இதெல்லாம் எதுக்கு உச்சத்தில் நிற்குதுன்னு கேட்டால், எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவதாரத்திற்கு பணி செய்வதற்காக நிற்குதான். புரியுங்களா? கோள்கள்லாம் உச்சத்தில் நின்று அவருக்கு என்ன பணிகளை நம்மால் செய்ய முடியும். புரியுங்களா? அப்போ ஞாயிறுன்னு வச்சுங்க, ஞாயிறு கோள் என்ன பண்ணோம், அந்த நாளில் நல்ல மிகுந்த ஒளியுடன் வீசி அவருக்கு துணை செய்யும். புரியல? அப்போ ஒவ்வொரு கோளுக்கும் என்னென்ன பணியோ அந்த பணிக்குரிய வேலையை செய்து துணை நிற்பதற்கு. இப்போ ஞாயிறு என்ன, இப்போ 9 கோளில் நமக்கு கட்டத்தை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த கோள் உங்களுக்கு உச்சத்தில் இருக்குது, எந்த வயசில் வரும், ஒரு கோளை தான் சொல்லுவாங்க. அப்படி வந்து என்ன அர்த்தம், அந்த கோள் வந்து நமக்கு அந்த நேரத்தில் உதவியாக நின்று நமக்கு அந்த வாழ்க்கையை நல்லா வச்சுருக்கோம். அதான பொருள் இல்லைங்களா? இங்கே ஞானசம்பந்த பெருமானுக்கு வந்து அந்த கோள் உதவியானு சொல்லக்கூடாது. ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த கோள்கள் உதவ வந்தன. எதுக்கு? பணி செய்வதற்காக உதவ வந்தன அப்படின்னு காட்டுற. அப்போ பெருக்க சொல்கிற, அருக்கன் முதல் கோல் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வலிவுடன் நிற்ப. ஏன்னா இந்த கோளும் நாளும் நம்மளை படுத்துகிற பாடு இருக்குது பாருங்க. என்ன சொன்னாலும் இதை போய் ஒரு சுத்திட்டு வந்தால் தான் திருப்தி.
மண்டைக்குள்ளே எவ்வளவு புகுத்தினாலும் அறிவு. இப்போ நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், புரியுங்களா? படித்து நம்ம இவ்வளோ தூரம் படிக்கிறோம், புரியுங்களா? நீங்கள் உங்களுடைய பொது வழிபாட்டில் எப்படி வேணால் இருக்கலாம். தனி வழிபாடுன்னு வந்துருச்சுன்னா, பொது வழிபாடுன்னு என்னங்க, தனி வழிபாடு வீட்டில் வழிபாடு செய்கிறீங்க, அது தனி வழிபாடு. பொது வழிபாட்டுக்குள்ளே வந்துட்டால் நம்ம அறிவு தனி வழிபாடு. நான் தனியாக கோயிலுக்கு போனேன், நீங்கள் எந்த சாமியை வேணால் போய் கும்பிடுங்க. தலையாத்திரை கூப்பிட்டு போனோம், புரியுதா? கூட்டமாக ஒரு இடம் நின்றுச்சா, அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்க வேண்டாம், நேராக போ. அந்த கூட்டத்தில் அவங்களோட நாமளும் ஒரு கும்பிட போடு. என்ன கடவுளுங்க? அது ஒரு கடவுள் இருக்குதுங்க, புரியுங்களா? அப்படி பல கடவுள் பார்க்க கண் முன்னாடி பார்க்குறோம். குடு ஏன் இவங்கள யாருன்னு கேட்டால் சிவனடியார் அல்லாதவர்கள்ல, திருமுறைகள் படிக்கிறவங்க, பாடம் கேட்குறவங்க. அவங்க அப்புறம் எங்கே போய் ஒரு சுற்று சரிங்களா? இப்படி போய் தர்பானீஸ்வரை பார்க்குறோம், இப்படி போய் இவரை பார்த்தா என்னங்க தப்பு? இல்லை, நான் கஷ்டப்பட்டா பார்த்தேன், இப்படி தானே பார்த்துக்கிட்டேன். தர்பானீஸ்வரை பார்த்து இந்த பக்கம் திரும்பி வர பார்த்தனே தப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க, புரியல? அப்படிப்பட்ட வழிபாட்டு நெறியுடையவர்கள் சிவனடியார்கள் இல்லை. இதை முதல்ல யாரெல்லாம் உள்ள வாங்குறீங்களோ அப்போ தான் இந்த வழிபாட்டினுடைய உறுதிப்பாடு உங்களுக்கு என்னங்கிறது விளங்கும், சிவத்தினுடைய தன்மை என்னன்னு விளங்கும். நாம் இன்னும் இவர்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கிறோம். நாமெல்லாம் இவங்களுக்கு கட்டுப்பட்டவங்க இல்லை. இவங்களுக்கு நாம் கட்டுப்பட்டவங்க இல்லை. எதுவரையும் கட்டுப்பட்டவங்க? திருநீர் பூசறதுக்கு முன்னாடி வரை இவங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு இருந்தவங்க. இப்போ இவங்க நமக்கு ஏவல் செய்வதற்கு சிவபெருமானால் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அருணகிரிநாதர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் சொல்லிட்டாரா? நாள் வினை கோள் கொடும் கூற்று என் செய்யும். எப்படி இருந்தா? குமரேசன் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தோலும் தண்டையும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. நம்ம இந்த முருகப்பெருமானை தியானத்தில் நிறுத்தி அவர்கிட்ட என்னென்னலாம் சொன்னார்னு நம்ம சிந்திச்சு பாருங்க. 2 தாள், 2 சிலம்பு, 2 சதங்கை, 2 தண்டை, எத்தனையாச்சு? 8. 2 தோல், 12 தோல், எவ்வளோ ஆச்சு? முகம் 6, கடம்ப மாலை 27. பாட்டில் அதான் சொல்லியிருக்கிறார், சரிங்களா? 27ஐயும் தியானிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த 27 ஏன் வருதுங்கிறார். அந்த நட்சத்திரத்தினால அந்த கோள்னால வரக்கூடிய துன்பம்லாம் உனக்கு ஏயா வருது? இல்லைங்களா? நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளின். ஏன் இந்த 27 பேர் சுற்றிட்டு இருக்கிறத வச்சு தானே கட்டம் போட்டு எல்லாம் எதாவது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ராசி அங்கே போகுது, இந்த ராசி இங்கே வருது, இவர் இதை பண்ணுறாரு, இந்த நட்சத்திரம் தான் உங்களை இப்படி, இந்த நட்சத்திரத்தை வச்சு தானே முடிவு பண்ணுறாங்க. நட்சத்திரம் லக்கணம் எண்ணத்தில் பிறந்து என்னால் பிடிச்ச போடுறாங்களா? அப்போது இதை நீ நினச்சிட்டு தியான பொருள் என்னவா இருக்கணும்? தாள், சிலம்பு, சதங்கை, தண்டை, தோல் அப்படின்னு 12 தோல், 6 முகம். இந்த இலை நினச்சிக்கிட்டு இருந்தீங்க தியானத்தில், நான் உனக்கே கொடுங்கூற்று வருது, உனக்கு வந்து நாள் ஏன் வருது, ஏன் உனக்கு கோல் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறார். அவருடைய வாழ்நாள் முடிய போகுதுன்னு முடிவாயிருச்சு. அதெல்லாம் முடிவு, மேலேருந்து விழும்போது அதெல்லாம் முடிவு, இறக்க போகிறாது முடிவான வாழ்நாள். ஆனால் முடிவாச்சா? வாழ்நாள் எழுதப்பட்ட வாழ்நாள் முடிவாகிறதுக்கு முன்னாடி பெருமான் வந்து கையில் தாங்கி அவருக்காக வாழ்க்கையுடைய நிலைப்பாடே மாற்றுறார் இல்லையா? அப்போது பொதுவாக உலக வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு இந்த நாள் கோளையெல்லாம் பார்க்கறதும் இப்போ நம்மளும் பார்க்கலாம், பார்க்காமல ஒரு காரியத்தை செய்யறதில்லை. நான் பார்க்குறதையே ரொம்ப நான் பார்க்குறது எப்படிங்க, மில்லிமீட்டர் கணக்கில் பார்க்க வேண்டியது, புரியுங்களா? 7:29க்கு 7:28க்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புரியுங்களா? அப்போது இல்லையா? இப்போது அப்படிங்க சரி இங்கே வந்துடுவோம். அருக்கன் முதல் கோல் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வழிவுடன் இருப்ப பேணிய நல் ஓரை எழ. ஓரை லக்கணம் ராசியை வச்சு ஓரை எழுது. சில திருமணங்கள் எல்லாம் ஓரை வேறு குறிச்சிட்டு வந்திருப்பாங்க. நேரம் குறிச்சிட்டு வந்ததுக்கு போதாமல் என்ன பண்ணுவாங்க, ஓரை வேறு குறிச்சிட்டு வராங்க. ஓரை குறிச்சிட்டு வந்துட்டு இந்த 7:27க்கு கட்டுங்க,
ஒரு நிமிஷம் முன்ன பின்னாடி கட்டிடாதீங்க நீங்கள் அப்படின்னு ஓர வேற குறிச்சிருப்பாங்க. புரியுங்களா? இப்போ மணியை பார்த்துக்கிட்டே நிற்க வேண்டியதான். அது வரைக்கும் மந்திரத்தில் கொஞ்சம் நேரம் நிறுத்தி வச்சுட்டு மந்திரத்தையெல்லாம் நிறுத்து, மணியை பாரு, மணி அடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண மந்திரத்தை சொல்லி தாலி எடுத்து கொடுக்க வேண்டியதான். இல்லாட்டி தாலி எடுத்து கையில் கொடுத்துடணும். நில்லுப்பா நான் சோழப்போ நீ நல்ல நேரம் வரப்போது நீ கட்டுப்பான்னு சொல்லி கட்ட வேண்டியதுதான். இல்லைங்களா? இதெல்லாம் அது பெருமானுடைய திருக்கருணை. அங்கே ஓரை எழுன்னு சொல்லும்போது அந்த நல் ஓரையெல்லாம் வந்து கூடுகிறது. அப்படி கூடிய நாள் சித்திரை திருவாதிரை. அதான் சொல்கிறார் பாடல் பாருங்க. பெருக்க வழிமுடன் பேணி நல் ஓரையல திருக்கிளரும் ஆதிரை நாள் திசை விளங்க. என்கிறான் திருஞான சம்பந்த பெருந்தகை. திருவதாரம் செய்த நாள் திருவாதிரை. அவர் அம்பிகையினிடத்து திருமுலைப்பால் உண்ட நாள் திருவாதிரை. இங்கே சீர்காழியில் இந்த ஆண்டுதோறும் உற்சவத்தில் அந்த சித்திரை திருவாதிரை அப்போ தான் அவருக்கு உற்சவம். அந்த 5ஆம் நாள் பால் கொடுக்கின்ற நிகழ்வானது விழாவாக நடைபெறும். அப்போ இங்கே திருக்கிளரும் ஆதிரை நாள் திசை விளங்கவும். ஆதிரையை ஏன் வணங்கணும்? திருவாதிரை என்பது சிவபெருமானுக்குரிய திருநாள், அந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்குரிய நாள் நம்மளுடைய அந்த நட்சத்திரம் நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரத்தின் காரணமாக மேலும் சிறப்பு பெறுகிறது. அப்போ ஆதிரை நாள் திசை விளங்கவும், பரசமய தருக்கு ஒளியவும். பரசமய வேற்று சமயங்களுடைய தருக்கு அப்படின்னாங்க நான் அதனுடைய முனைப்பு, அந்த முனைப்பு ஒளிவதற்காக அவருடைய திருவதாரத்துடைய முதல் நோக்கம் என்னன்னு கேட்டால் வேற்று சமயங்களை நிராகரிப்பது. அப்போது வேற்று சமயங்களை நிராகரிக்கக்கூடிய பரசமய நிராகரத்தை தருக்கு ஒளியவும், சைவம் முதல் வைதிகமும் தலைத்தோங்க. முதல் சைவமும் வைதிகமும் தலைத்து ஓங்கவும். முதல் சைவ நெறி அதனுடைய உட்பிரிவாக இருப்பது வைதிக நெறி இல்லை. அப்போ முதல் சைவ நெறியும் வைதிக நெறி, அந்த வைதிக நெறியும் தலைத்து ஓங்கவும். அப்படியே தொடர்ச்சியாக சொல்கிறார். தொண்டர் மனம் களி சிறப்பவும். தொண்டர்களுக்கெல்லாம் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் ஒரு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு இல்லைங்க. ஞானசம்பந்த பெருமானுடைய திருமுறைகள் தொண்டர்களுக்கு மிகுந்த வாய்ப்பு. ஏன்னா தமிழ் படிக்கணும்னா ஞானசம்பந்த பெருமானுடைய திருமுறை ரொம்ப துணை செய்யும். நம்ம ஏற்கனவே சொன்னதான் வழிமொழி திருவராகம். எத்தனை திருப்பதிங்க தமிழ் வரலை, எனக்கு படிக்க வரல, பாட வரலைன்னா நேராக வழிமொழி திருவராகத்தை படிக்கணும்னு நிறைய பதிகம் இருக்குது இல்லைங்களா. வழிமொழி திருவராகம் ஒரு பதிகம், நான் அப்படிங்கிற சொல்லில் மட்டும் ஒரு பதிகம். ஒரு வரி எனக்கு படிக்க வரல, ஒரே வரியை 4ஆக வச்சுட்டார். 12 பாட்டு. 12 பாட்டில் முதல் பாட்டில் என்னவா இருக்கும்? 4 வரியுமே ஒரே வரியாக தான் இருக்கும். பிரமபுர தலைவன் பரமபுர தலைவன் பரமபுர தலைவன் பரமபுர தலைவன். ஒரு தடவை படித்தா, 2வது தடவை படித்தா வராதா, 4 தடவை படித்தார். 12 பாட்டில் 12 திருநாமம், 12 சீர்காழியினுடைய 12 திருநாமத்தை சொல்லி 12 பாட்டு. பாட்டில் என்ன இருக்குதுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்டில் பொருள் இருக்குது. சும்மா எழுதி வச்சு போல அந்த பாட்டில் பொருள் அமைந்திருக்குது. அதே சமயம் பொருளுக்குரிய ஆழம் என்று சொல்லக்கூடிய நிலையில் பாட்டினுடைய அழகு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பார்த்து எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாட்டுக்குள்ளே ஆழம். நீங்கள் மாலை மாற்று பதியம் ஏற்கனவே பாட்டு இப்போ கேட்டிருக்கிறோம். இது மாலை மாற்று 12 பாட்டு. 12 பாட்டுலேயும் 12 வரலாற்றை சொல்லி அந்த வரலாற்று செய்தியெல்லாம் அடக்கி அதுக்குள்ளே அந்த பாடலை தொடங்குற இடத்துல முடிக்கணும். திருப்பி வாசித்தோம்னா அதே மாதிரி வரணும் பாட்டு. ஒரு பாட்டு இல்லை, 2 பாட்டு இல்லை, 12 பாட்டையும் முதல் வரி எப்படி படிச்சுட்டு போகிறீங்களோ பின்னாடி படிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்படி வரும். யா மா மா நீ யா மா மா யாழி காமா காணா காணா காமா காளியா மாமாயா நீ மாமாயா. நீங்கள் இது எழுதி படிச்சிங்கனாலும் தெரியும், பாட்டு பாடினா தெரியாது. மாமாயான்னு முடியுதா, அதை முடிச்சு திருப்பினா என்னது யா மாமா இல்லை. அவள் பாட்டை திருப்பிட்டு வந்தீங்க. நேரகளாமித யாசளிதா ஏனணி ஏனளிலாயுளிகா காளியுளா நினையே நினையே தாளிசையா தமிழாகரணே நே அப்படி முன்னாடி வரும். இது பாடலை படிக்கிறதுக்கு முதல் பழகணும். 12 பாட்டையும் படிக்கிறதுக்கு முதல் பழகணும். 12 பாட்டையும் நீங்கள் படிக்க சொன்னோம்னா கொலன்னு உளறிட்டு தான் முதல் படிப்போம். ஆரம்ப காலத்தில் அப்போ படித்தது அப்படி தான் படித்தோம். என்னமோ பிச்சு போட்டிருக்கிறாங்களே தமிழ் எழுத்த ஒன்றுமே விளங்க மாட்டேங்குதுன்னு படிக்க தோணுச்சு. ஆனால் இந்த பாடலுக்குள்ள பொருள் நிறைந்து வச்சிருக்கிறாரு பாருங்கள். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு பொருள் விளக்க ஆழத்தை கொடுத்து
இப்படி பாடலை இசை சந்தத்தோட இசை சந்தம் வந்ததுன்னா பொருள் வராது இல்லைங்களா. இப்போ நீங்கள் அருணகிரிநாத பாடல் படிக்கிறோம், எத்தனை இசை சந்தம் வருது? டு 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 அப்படின்னு இப்போ இசை சந்தம்லாம் வருது. அதுக்குள்ள ஏதாவது பொருள் வச்சு பார்க்கணும், பொருள் வச்சுலாம் ஆழம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது புரியல. அது இசை சந்தம் பாடுவதற்கு. ஆனால் இசை சந்தங்களோட கூடி முத சந்தை இசையை நமக்கு உலகுக்கு கொடுத்தவர் யாருன்னா ஞானசம்பந்த பெருமான். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த இடத்த பிடிச்சவர் அருணகிரிநாதன். இசையை சந்தம், அந்த பாடலை சந்தமாக கொண்டு போகிறது. பாடினீங்கன்னா ஏன்னா நான் 12 திருமுறை இருக்கக்கூடிய பாடல்களில் ஞானசம்பந்தருடைய தேவாரம் ஒரு தனி அழகு இல்லை. பாட 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 அடி பாடி ரசித்து பாடத்தோணும். அது திருப்பதி அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? பண் தெரிஞ்சுக்கணும், பன்முறை தெரிஞ்சுக்கணும், பாடலோடைய அழகு எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா. இப்போ நீங்கள் திருமுறைகளை பிரித்து படிக்கிறதுக்காக இப்போ நூல் இப்போ நீங்கள் இப்போ கையில் கொடுத்துருக்கு இல்லையா சுந்தரர் தேவாரம் திருப்பாட்டு, அந்த புத்தகத்தை வச்சு திருமுறை அந்த தேவாரத்தை பாடலை படிக்கும்போது பாட்டு எப்படி வரும்? பன்முறை எப்படி எந்தெந்த இடத்துல அந்த சொல்லை மட்டும் படித்து அடுத்த சொல்ல படிக்கணும், அவ்வளோதான். அப்படி படிச்சிங்கன்னா ராகம் வந்துடும். நாம் ஏற்கனவே வாங்கியிருக்கிற புத்தகத்தில் என்ன படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. அப்போ படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பிரித்தோம்னா ராகம் சிதையும். இப்போ இருக்கக்கூடிய நம்ம அடுத்தடுத்து போட அந்த புத்தகம் எல்லாமே பாடல் பழைய திருப்பனந்தாள் பாடல் புத்தகம் எப்படி இருந்ததோ அப்படியே அச்சுக்கு அப்படி தான் அச்சுக்கு போக போகுது. எதுக்கு? பாடும்போது சிரமப்படவே கூடாது. எப்படி பாடணும்? பாடும்போது இந்தந்த இடத்துல தான் பாட்டை அந்த சொல்ல நிறுத்தணுங்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறான். எனவே இங்கே தொண்டர் மனம் களி சிறக்கவும் மகிழ்ச்சி அடையுது. தொண்டர் மனம் ஞானசம்பந்த பெருமானுடைய அருட்காரணமாக தூய திருநீற்று நெறி என் திசையும் தனி நடப்பவும். திருநீர் பூசணம்னா தைரியமாக வெளியே நடக்கிறதுக்கு யார் துணை செய்தான்னு கேட்டிங்கன்னா இம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான். இம்பிராட்டி மங்கையர்க்கரசியாருக்கு இருந்த நிலை நம்மளுக்கு இல்லையே. திருநீர் பூசறதுக்கு பயந்து பூசினாங்களே நெஞ்சில் புரியல. நாட்டில் பூசவே இல்லை, இவங்க பூசினாங்க. அந்த பாண்டிய நாடு முழுக்க பூசாமல் இருந்தாங்க. பாண்டிய நாட்டில் இவங்க பூசினாங்க, மறைத்து பூசிக்கிட்டாங்க. இப்போது தைரியமாக பாண்டிய நாட்டுக்குள்ளே போனால் திருநீர் பூசிட்டு போகலாமே. இப்போ திருநீற்று நெறி போட்டி நடப்பதற்கு யார் துணை செய்தாங்க? தென்னவன் நீரணிந்தான் என்று பாண்டினா மதுரை வாழ் மக்கள் எல்லாம் கண்டு நீரணிந்து கொண்டனர். இப்போ ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த வரலாற்று நிகழ்ச்சி அந்த இடத்துல அற்புதம் நிகழ்ந்த பிறகு சொல்லுவார், தென்னவன் நீரணிந்தான் என்று. அரசன் நீர் அணிஞ்சிட்டான், அதனால் நாட்டு மக்கள்லாம் பார்த்தாங்களாம், எல்லாரும் திருநீர் எடுத்து பூசிட்டாங்களாம். மன்னன் எவ்வளி மக்கள் அவ்வளி நின்றாங்கிறதுக்கு சொல்கிற தொண்டர் தூய திருநீற்று நெறி என் திசையும் நடப்பவும் 7 உலகும் குளிர் தூங்கவும். குளிர் தூங்கினா பிறவி வெப்பம் நீங்க. குளிர் தூங்குதல் என்பது பிறவி வெப்பம். 7 உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு எல்லாம் பிறவிப்பிணி நீங்குவதற்காக வந்த பெருமகனார் பிள்ளையார். இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி அவருடைய திருவடியை போற்றணும். போற்றும்போது எப்படி வேணும்? பிறவி வெப்பம் நீக்குவதற்கு வந்த பெருமகனார் அப்படின்னு நினச்சி அவருடைய திருவடியை வணங்கணும். அப்படி 7 உலகம் குளிர் தூங்கவும் அண்டர் குலம் அதிசயப்பும். தேவர் குலங்கள் எல்லாம் இப்படி ஒருவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்று அதிசயத்து பார்க்கவும். அந்தனர் ஆகுதி பெறவும். அந்தனர் குலத்தில் இருக்கக்கூடியவெல்லாம் வேள்வி பெருகுகிறது. வேள்வி செய்வது அவசியம் இல்லைன்னு சொல்கிற கூட்டம் யாருங்க? சமணர். வேள்வி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பதியத்தில் பாடுறாரு இல்லை, வேத வேள்வியை நிந்தனை செய்து உழல் ஆதமில்லி அமனோடு தேரரை வாதில் வெண்டளிக்க திருவுள்ளமே. சாமி உங்களுக்கு திருவுள்ளமா? சாமிகிட்ட போய் அனுமதி, ஏன் சாமி திருவுள்ள சம்மதமோ? இது என்னதுங்க? அனுமதி பெறது. பெருமான்கிட்ட போய் சொக்கநாத பெருமான்கிட்ட போய் முதல்ல அனுமதி வாங்குறார். என்னன்ட்டு? வேத வேள்விகளை நிந்தனை செய்து உழல்கின்ற ஆதமில்லி அமனியத்தை. ஆதமில்லின்னு எந்த விதமான தகுதி இல்லாதவனுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆதமிலி அமனோடு தேரரை வாதில் வென்றளிக்க திருவுள்ளமே. சம்மதமாக சாமி? பாதி மாதுடனாய பரமனே. எதுக்கு நான் கேட்குறேன்னா, ஞாலம் நின்புகழே மிக வேண்டும். நான் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? இப்படி ஞாலம் நின்புகழே மிக வேண்டும். என் ஆலவாயில் உரையும் எம்மாதி அன்று முப்புறம் செற்ற அழகனின் துன்று பொற்களல் பேணா அருகரை கன்று சாக்கி காண. ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த சொல்கிறார். வேள்வியை மறுக்கிறாங்க. நீற்று மேனியர் மேலுற்ற காட்டு கொள்ளவும் இல்லாமனர். அதிகத்தில் இதெல்லாம் பின்னாடி வந்தவங்க கற்பனையாக புனைஞ்சதில்லை.
ஞானசம்பந்தருடைய திருப்பதிகத்தில் இருக்குதுங்க. நீற்று மேனியர் மேலுற்ற காற்று கொள்ளவும் நில்லா அமணரை. நம்ம உடம்புல பட்ட காற்று கூட வந்து படக்கூடாதுன்னு நினச்சாங்களாம் அமணர்கள். அப்படிப்பட்ட அமணர்களை தேற்றிவாது செய்ய திருவுள்ளமே. அவங்கள திருத்தருக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒவ்வொரு பதிகம் முழுக்க பாடுறார். அப்போது திருநி அந்தணர்களுடைய ஆகுதின்னா வேள்வி. ஏன்னா வேள்வி செஞ்சால் வேள்வி மட்டுமே போதும்னு சொல்கிற கொள்கையும் தப்பு. ஏன்னா இறைவன் திருமுறை கொடுத்துருக்கிறார், உழவாரத்தை கொடுத்துருக்கிறார், சரிங்களா, பூக்கட்டுற பணி கொடுத்துருக்கிறார். ஏதாவது ஒரு பணி எடுத்துக்கிட்டு அந்த பணி தாங்க பெருசு. உழவாரம் செய்கிறதாங்க பெருசு, பாடுறதாங்க பெருசு. எங்கேயாவது நின்றக்கூடாது. எல்லா பணியும் எல்லாருக்கும் உரியது, சரிங்களா. நமக்கு மனசு எதில் ஈடுபாடு இருக்குது அதில் போகலாமே தவிர நான் செஞ்சுட்டு இருக்கிற திருவாசல் முற்றுவதான் ரொம்ப சிறப்பு சொல்லப்படும், சரிங்களா. உழவாரம் செஞ்சால் உழவாரம் எல்லா பணியும் எல்லாருக்கும் சிறப்புரியது. எனவே இங்கே சொல்கிறார் அந்தனர் ஆகுதுன்னா, ஏன்னா இந்த முனிவர், அதாவது தாருகாவனத்து முனிவர்கள் வேள்வி செய்ய வேண்டியது, வேள்வி செஞ்சாவே போதும் அதுவே முக்தி தருங்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. சிவபெருமானெலாம் கும்பிட வேண்டியதில்லை, வேள்வி செஞ்சாலே முக்தி கிடச்சிடும் அப்படிங்கிற கூட்டம். அந்த கூட்டத்தை மறுக்கிறார். வேள்வி மட்டுமே போதுங்கிறது தப்பு, வேள்வி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சொல்கிற கூட்டமும் இருக்குது. இப்போ அந்த கூட்டம் யாரு? நாத்திகவாதி, உலகாய இன்னைக்கு நாத்திகவாதிகள் திருமணத்தை பண்ணாங்கன்னா எப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், சரிங்களா. நம்மளே தமிழ் முறைப்படி கூப்பிடுவாங்க, சரிங்களா. சாமி நெருப்பெல்லாம் பற்ற வைக்க, குண்டமெல்லாம் பற்ற வைக்கக்கூடாது, இல்லை குண்டம் போடாமல் வச்சு இது அதுவுமே எதுக்கு? வீட்டில் அந்த அம்மா விட மாட்டாங்க, அந்த அம்மா நாத்திகவாதி கொல்லியாக இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எச்செல்லாம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு செஞ்சு செய்வாங்க. அது பண்ண கலசம்லாம் வைப்போம். குருநாதர் அப்படிலாம் கல்யாண திருமணம் நிறையா பேருக்கு பண்ணுறாங்க சென்னையில், இல்லை வேள்வியெல்லாம் பண்ண மாட்டாங்க. பண்ணாமல் திருமணம் என்ன அப்படியே மந்திரம் சொல்லி தமிழ், அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தமிழ் ஓதி திருமணம் தமிழ் முறையில் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க தமிழ் மீது கொண்டு ஈடுபாடு காரணம். அப்போது அந்தனர் ஆகுதி பெருகும் பொருட்டு வன் தமிழ் செய் தவம் நிரம்ப. வளமையான தமிழ் இதுவரை செய்து வந்த தவம் யாருனால நிரம்புதுன்னு கேட்டால் சீர்காழி பிள்ளையார்னால் நிறைவு பெறுகிறது. இந்த தவம் இவ்வளவு நாள் தமிழ் தவம் செய்தது, அந்த எதுக்கு? வளமையான தமிழ் தான். அந்த தமிழ் தன்னுடைய தமிழ் எல்லா பக்கமும் சிறக்கணும்னு ஒரு தவத்தை செஞ்சுட்டு இருந்துதான். அந்த தவம் யாரினால் முற்று பெற்றதுன்னு கேட்டால் எம்பிரான் சீர்காழி பிள்ளையாரினால் முற்று பெறுகிறது. பெற்றதா இல்லையான்னு 4000 பாட்டையும் நீங்கள் பொறுமையாக படிக்கணும், படித்து பார்க்கணும். திருமுறைக்கு அவருடைய தமிழுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவைச்சு பார்க்கலாம். நீ அப்புறம் சுவாமி இது ஒரு சுவையாக இருந்தாலும் பிள்ளையாருடைய தேவாரம் என்பது ஒரு அழகிய அந்த இயற்கை கவிநயம், அந்த இயற்கையோடு கொண்டு வந்து பொருத்தி திருவையாறு பதிகம் எடுத்திங்கன்னா அங்கே இந்த மந்திகள்லாம் எப்படி விளையாண்டுச்சு, அது என்ன போய் பண்ணிச்சுங்கிற அந்த ஒரு கவிநயம் இருக்குது பாருங்க. யார் சொல்ல முடியும், புரியல. அந்த திருவையாற்றில் குற்றாலத்தில் அந்த பெண்கள்லாம் நடனமாடிட்டு வந்தாங்க. அந்த பெண்கள் நடமாடும் போது பண்டுகள்லாம் தேவாரம் இது பாடிச்சு, இசை பண்ணிச்சு. என்ன இசை பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா காந்தார பண்ணி இசைத்ததுன்னு அது காந்தார பண்ணி இசைத்ததுன்னு பாரு, இல்லை. அப்போ அதெல்லாம் சரி. அப்படி இப்போ ஞானசம்பந்தருடைய அந்த திருப்பதிகத்துக்குள்ள இந்த நுட்பம்லாம் நிறைய இருக்கக்கூடிய, இல்லை. அப்போது இங்கே அப்படி வன் தமிழ் செய்த தவம் நிரம்பவும் மாதவத்தோர் செயல் வாய்ப்ப. மாதவம் செய்பவர்கள் சரீகிரி யோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பேர் மாதவத்தை செய்வர்கள். அவர்களுடைய மாதவம் செய்தவருடைய செயல், அவர்களுடைய செயலாக இருக்கக்கூடிய குறை நிரம்புதல். தவம் செய்கிறோம், சரியகிரிய யோகம் ஞானத்தில் பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு சரியில் ஏதாவது குறை இருந்ததுன்னா அந்த குறை யாரை பற்றினால் நீங்கன்னு கேட்டால் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியை பற்றினால் நீங்கள் இல்லை. அதுதான் நான்கு நெறி. அந்த 4 நெறியில் நிற்கக்கூடியவர்கள் மாதவத்தோருடைய செயல் வாய்ப்பு. இந்த வாய்ப்பு என்பது அவருடைய குறை நிரம்ப. என்ன குறை? அந்த நெறியில் நிற்கும் பொழுது என்ன கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பூசணையிலும் குறையில்லாத பூசணை இருக்கவே இருக்காது, புரியல. நம்ம பூசணையிலேயே குறைதான், குறையில்லாத பூசணி இருக்குன்னு சொல்ல கூட பூசணையே குறையா செய்கிறது நாம் தான். நாம் பண்ணால் இங்கே நான் அடியான சொல்கிறேன், உங்களையெல்லாம் சொல்கிறேன்னு நினச்சிடக்கூடாது, இல்லை. பூசணைனாவோ குறையாவே தான் பூசணை செய்கிறதா வாழ்க்கை முழுக்க அப்படி. அந்த பூசணையை என்ன எப்படி நிரப்பணும்னு கேட்டால் பூசணைக்கு என்ன நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல வச்சுக்கேன். சிவராத்திரி நம்மளுக்கு ஒரு சாமி கொடுத்துருக்குறாரு, உட்காந்து என்ன பண்ணு எல்லா திறவையும் நம்ம வாங்கி ஊற்ற முடியாது, நம்ம வாங்கி ஊற்றுறதுக்கான அப்போ அன்றைக்கி என்ன பண்ண கொடுக்குறாங்க.
என்னென்ன திறமையெல்லாம் கொடுக்குறாங்க சாமிக்கு, என்ன பண்ணு, என்னென்ன உபச்சாரம்லாம் பண்ணுறாங்களோ எல்லா உபச்சாரத்தையும் பண்ணுவோம் அப்படின்னு மாதவத்தோருடைய குறை நிரம்பும் பொருட்டு. இப்போ பிள்ளையாருடைய திருமுறைகள், அவருடைய திருவடி பேர் என்ன செய்யும், அவருடைய திருவடியை பற்றினா நம்மளுடைய சரீகிரி யோகத்தில் நிற்கக்கூடிய அந்த உரைப்பு மேலும் கூடுன்னு அர்த்தம். குறை நிரம்பும்னா அப்படி இப்போ கும்பிட்டுட்டா நம்ம அந்த குறையெல்லாம் நீங்கிறதுனா, நாம் இப்போ பூசணையை ஒழுங்காக பண்ண முடியலையா, பிள்ளையாருடைய திருவடி என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா பூசணையில் உரைப்பை கொண்டு வந்து சேர்த்தும். இதுதான் அங்கே சொல்ல வந்த செய்தி. அப்படி செயல் வாய்ப்ப திசை அனைத்தின் பெருமையெல்லாம் தென் திசையே வென்றேற. எல்லா திசையும் தென் திசையை போற்றுவதற்கு என்ன காரணம் கேட்டால், இதோ பிள்ளையார் தென் திசையில் வந்து திரு அவதாரம் செய்திருக்கின்றார். இல்லை கவனிங்க, நம்ம முன்னாடி படித்தோம், மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட, அதற்காக நம்பியாரூரர் இந்த திசைக்கு வந்தார் அப்படின்னு படித்தோம். அப்போ அவர் வந்தது 9ஆம் நூற்றாண்டில். அப்போ 9ஆம் நூற்றாண்டிலே இந்த திசையினுடைய தவம் எப்படி, மாதவம் செய்த தென் திசை. அப்போது தென் திசையினுடைய பெருமை எல்லாம் யாருனால தென் திசை புகழாக பேசப்பெற்றதுன்னு கேட்டிங்கன்னா, எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் வந்து தென் திசையில் திருவதாரம் செய்ததனால். ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே வரலாற்று பின்னணிக்கு போகணும். 6ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி, 6ஆம் நூற்றாண்டினுடைய காலம் வரை தமிழகத்தில் இருண்ட காலம். 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை தமிழர்களுடைய இலக்கிய சொத்தெல்லாம் அழிக்கப்பெற்றது. வந்து தோன்றி இருக்கக்கூடிய 2 ஜாம்பவான், பிள்ளையாரும் அப்பர் சுவாமிகளும், இவங்க 2 பேரும் இல்லைன்னா மீண்டும் சைவ சமயம் என்கின்ற நெறியோ வைதிக நெறி என்கின்ற நெறியோ தமிழகத்தில் நிலைத்திருக்காது. இது இறைவன் விரும்பினதனால் நடந்தது. இறைவன் இந்த நெறிய உலகுக்கு, அவர் தான் இந்த நெறியினுடைய தலைவர். இந்த நெறியினுடைய முனைவர் யார் தலைவன் கேட்டால் இறைவன் தான், சிவபெருமான் தான் சைவ சமயத்தினுடைய தலைவர். அவர் அதனால் என்ன பண்ணுறாரு, அதற்குரியவர்களை கொண்டு வந்து அனுப்பி இங்கே அந்த நெறியை காப்பாற்றுறார். அப்போது திசை அனைத்தின் பெருமையெல்லாம் தென் திசையை வென்றேறவும், மிசை உலகு மேல் உலகும், பிற உலகுன்னு சொல்லியிருக்கார், கீழ் உலகும், மேதினியே தனி வெல்லவும். இந்த பூமி மேல் உலகத்துடைய பெருமை, கீழ் உலகத்தினுடைய சிறுமை எல்லாவற்றையும் எது வென்றதுன்னு கேட்டிங்கன்னா, இதோ இந்த பூமி 2ஐயும் வென்று நிற்கிறது. அப்படி வென்று நிற்பதற்காகவும் அசைவில் செழுந்தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறைவல்ல. தமிழகத்தில் பிற எந்த மொழியினுடைய சார்பும் வந்து பற்றிவிடக்கூடாது என்பதற்கு உறுதுணையாக பெருந்துணையாக நின்றவர் பிள்ளையார். அவருடைய திருவடியெல்லாம் போற்றி போற்றி வணங்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய சைவம் வைதிக சமயம், புரியலா, அந்த வைதிக சமயம் நல்லா வளர்ந்திருந்தக்கூடிய இருந்த நிலையில் தமிழினுடைய நிலை தாழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் செய்த உபகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, போகிற இடத்துலாம் தமிழ் ஞான சம்பந்தன், தமிழ் விரகன் இப்படி தானே பாடினார். போய் கவுனியர் கூட வேந்தன்னா பாடணும், கவுனியர் கூட சம்பந்தம் இப்படி பாடலையா, அவர் பாடினது தமிழ்ஞான சம்பந்தம் அப்படின்னு தமிழினுடைய பெருமையை இந்த உலகத்துக்கு அறிவுறுத்தும் பொருட்டு அதை சொல்கிறார். அசைவில் செழும் தமிழ் விளக்கு, பிற எவற்றினாலும் வெல்லப்படாத செழும் தமிழ், அவற்றினுடைய வழக்கு தமிழகத்தில் அயல் வழக்கின் துறை வெல்லவும். தமிழ் வழியினுடைய பாடல்கள் எல்லாம் வழக்கு வெல்லம் பொருட்டும், இசை முழுதும் மெய்யறிவும் இடம் கொள்ளும் நிலை பெருகவும். இசைக்கு என்னென்னலாம் நீங்கள் தேடுறீங்களோ அத்தனை ஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் தேடி எடுத்துடலாம். யாராவது திருஞான சம்பந்த பெருமானுடைய திருமுறைகளில் இசை ஆராய்ச்சி அப்படின்னு முனைவர் பட்டம் செஞ்சாங்கன்னா தேடி எடுத்துடலாம். பிஹெச்டி விழா எங்கெங்கனால இந்த பாருங்க, ஒவ்வொரு பண்ணுக்கும் ஒவ்வொரு செயலாற்றல் இருக்குது. புரியல, இப்போ மேகராக குறிஞ்சி, புரியல, அந்த மேகராக குறிஞ்சிங்கிறது மழை பொழிவதற்காக பாடுகின்ற ஒரு திருப்பாடல். இப்படி பாடனா மழை எப்படி வருங்கிறதுக்கு சென்னையில் முதுவேள்வி சதுரர் சத்தியவேல் முருகனார் ஐயா அவர்கள் நூல் வெளியிட்டிருக்கிறார். எப்படி இந்த ராகம் ஒட்டுக்காக கிளம்புச்சுன்னா ஒட்டு மொத்தமாக இந்த ராகம் சரியாக பாடி ஒரு இடத்துல பாடினாங்கன்னா அது வளிமண்டல சுழற்சியை கொண்டு எப்படி போய் தாக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியோடு எழுதியிருக்கிறாங்க. இந்த ராகத்தினுடைய தன்மை, அந்த ராகத்தில் இருக்கக்கூடிய சொற்கட்டுகள் என்ன, அது சென்று வளிமண்டலத்தில் போய் மேக மண்டலத்தை எப்படி தாக்கும், அதனால் மேகம் குளிர்ச்சி அடைஞ்சு எப்படி கீழே வருங்கிறது முதற்கொண்டு ஒரு நூல் தனியாக எழுதியிருக்கிறார்.
மேகராவு குறிஞ்சி நீலாம்பரி பாடுனா ஏன் மழை வரும்? புரியல? எங்கெங்கெல்லாம் தண்ணியில் இடர்பாடோ, தண்ணியில் இடர்பாடு வர்ற இடத்துலலாம் காந்தார பஞ்சமத்தை பாடியிருப்பாங்க. காந்தார பஞ்சமம் என்பது தண்ணீரில் இடர்பாடு வரும்போதெல்லாம் பாடியிருப்பாங்க. சொற்றுணை வேதியன், இல்லை கொட்டமே கமலம், ஞானசம்பந்த பெருமான் போய் ஓடம், அதாவது காவிரி கரைபுரண்டு ஓடிட்டுருக்கு, அந்த தளத்துக்கு போக முடியல. அதனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, கொட்டமே கமலம் பதிகம் காந்தார பஞ்சமம் பண்ணில் பாடுறாரு. நம்மளோட நம்பியாரூர திருஐயாறில் போய் சாமி பார்க்க சேரமான் பெருமான் போனபோது காவிரி கரைபுரண்டு ஓடின போது பரவும் பரிசுண்டு அடியேனுங்கிற பாடல் காந்தார பஞ்சமத்தில் பாடினார். இப்படி தண்ணீரினால் வரக்கூடிய இடர்பாடுக்கு எந்த பதிகம்? காந்தார பஞ்சம். ஏதோ காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நம்மளால் நம்ப முடியல, நமக்கு அது அறிவுக்கு எட்ட முடியல, அதுக்குரியவர்கள் இல்லை. அவன் உரிய முறையில் அணுகணும், அணுகி அதை படித்து தெரிஞ்சுக்கணும். புரியல? அப்போ துன்பம் வருகின்ற வேலைகளெல்லாம் நவரோஸ் பண்ண வச்சிருக்கிறாங்க. அதாவது நவரோஸ் ராகம், காந்தாரப்பண், கொல்லி, பேந்தை காந்தாரம், கொல்லி கவ்வானம், 4 பண் காந்தாரம், பேந்தை காந்தாரம், கொல்லி கவ்வானம், 4 பதிகமுமே நவரோஸ் என்ற ராகத்தை. இந்த நவரோஸ் எப்போ பாடப்படும் கேட்டிங்கன்னா, துன்பம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் பாட வேண்டிய பாடல். மந்திரமாவது காந்தாரம், வேயிறு தோழி பங்கன், கொல்லி கவானம், கூற்றாயினவாறு, கொல்லி. தேடி பாருங்க, கொஞ்சம் போய் அப்படி என்ன பண்ணுங்க, என்னென்ன அற்புத பதிகம்லாம் இருக்குது, என்னென்ன பண்ணல, ஏன் இப்படி பாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏதாவது ஒரு காரணத்துக்காக இறைவன் வெளியே வரார், அவருக்கு வரக்கூடிய காட்சி ஒரு அற்புத காட்சி நிகழ்வு நட்டபாடை பண்ணிருக்கணும். புரியல? கம்பீர நாட்டை. புரியல? கம்பீர நாட்டை என்ன, கோயிலில் சாமி வெளியே வருதுன்னா கம்பீர நாட்டை வாசிக்கணும் அப்படிங்கிறது வழக்கு. காலை ஒளி பூபாலம், ஏன் பூபாலம் பாடணும்? பாடி அந்த ஒளியை கேட்கும்போது உயிர் புத்துணர்ச்சி பெறும், அந்த ராகத்திற்குரிய அமைப்பு. இல்லை, இப்படி இத்தனை இசைத்துறை வெள்ளம். இந்த இசையை நீங்கள் தேடினீங்கன்னா அந்த இசைக்குரிய விஷயம் அங்கே வைத்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். இசை முழுதும் நிலை பெருகவும், மெய் இந்த ஒவ்வொன்றும் தனித்தனியாக பொருத்தணும். இசை முழுதும் நிலை பெருகவும், மெய் அறிவு நிலை பெருகவும், இடங்கொள்ளும் நிலை பெறவும். அப்போ இசை முழுதும் இடங்கொள்வதற்கும் மெய்யறிவு நிலை பெறுவதற்கு ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பதிகத்தில் சைவ சித்தாந்தத்தை பற்றி சொல்லக்கூடிய அதாவது மெய் பொருளை பற்றி பேசுறது இருக்கா? எவ்வளவு தேடி எடுக்கலாம். அவ்வளவு சாத்திர கருத்துக்களை அப்படியே கொட்டி வச்சிருக்கிறார். அவர் தான் முதல்ல விளையாததோர் பரிசில் வரும் தலையாயின பதிபசுபாசம் என்ற வார்த்தையை சொன்னவர் திருமுறையில். அதுக்கு முன்னாடியே திருமூலர் பதிபசுபாசம் என்று சொன்னார். ஆனால் இவர் பதிபசுபாசம் சொல்லாமல் பதிக்கு, பசுக்கு, பாசத்துக்கு வேற பேரை பயன்படுத்தினார். இல்லை, உடல், தலை என்று சொல்லி தனித்தனியாக பயன்படுத்தார். அது அந்த திருமுறையில் அப்படி அமைஞ்சிருக்கு. அப்படி மெய்கொள்ளும் தன்மை எல்லாம் இடம்பெறும் பொருட்டும் தாளுடைய படைப்பெண்ணும் தொழிற்தன்மை தலைமை பெறவும். தாள் என்னும் அப்படின்னா தலைமை பண்பு, அதாவது தொடக்கம். தாள் என்பது தொடக்கத்திலுடைய. இது இங்கே சொன்னது பிரம்மன் படைத்த படைப்பு தொழில் அல்ல. முதல்ல படைப்பு தொழிலை செய்தாரே பெருமான், அந்த படைப்பு தொழில் எதுக்கு செய்தார் என்பதற்கான தன்மை நிலை பெறுவதற்கு. இறைவன் இந்த தொழில், இந்த உலகத்தை ஏன் படைத்தார் நம்மளுக்கு தெரியும், உயிர்களுக்காக. அந்த உயிர்களுக்கெல்லாம் நன்மை பெற வேண்டும் என்பதற்கான நிலை அமையும் பொருட்டும் நாளுடைய நிகழ்காலம் எதிர்காலம் நவை நீங்க. அதாவது நாளுடைய நிகழ்காலம்னா இப்போ, இன்னைக்கு, இனி வருங்காலம். இன்னைக்கும் வருங்காலத்தில் இருக்கக்கூடியவருடைய துன்பமெல்லாம் நீங்கும் பொருட்டும். இறந்த காலம் இதுவரையும் சொல்லியாச்சு, மேலே சொன்னது பூரா இறந்த காலம். இனி இப்போ சொல்கிறது பூரா எதிர்காலத்தில் வரக்கூடியவர்களும் இந்த நிகழ்காலத்தில் இருக்கக்கூடியவர்களும் துன்பத்தை நீங்கும் பொருட்டும் வாளுடைய மணிவீதி வார்காழி பதிவாள அல்ல ஒளி பொருந்தி சீர்காழியினுடைய திருத்தலத்தினுடைய பெயர் எங்கும் சிறந்து விளங்கும் பொருட்டும் ஆளுடைய திருத்தோணி அமர்ந்த பிரான் அருள் பெருக. பாருங்க, கடைசியில் சேக்கிழார் பெருமான் திருத்தோணியில் பெருமத்தில் இருக்கக்கூடிய தோணியப்பராகிய நம்மளுடைய பெருமானுடைய அருள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவருடைய அருள் தெரியாத என்ன, இறைவனுடைய அருளை தெரியாதவங்க உண்டா? ஆனால் அவருடைய திருவருளை இப்படி பெற்றிருக்கிறார்கள் என்பதை ஞானசம்பந்த பெருமான் செய்த சாதனை, அவர் செய்த அற்புதத்தின் வாயிலாக சிவபெருமான் எவ்வளவு அருளை செய்திருக்கிறார் என்று அவருடைய அருளை தெரிந்து பெருகும் பொருட்டு அருள் பெருகவும்
அவம் பெருக்கும் புல்லறிவின் அமன் முதலாம் பரசமய பவம் பெருக்கும் புரைநெறிகள் பாழ்படவும். இது கடைசியா அவம் பெருக்கும். சிவம் பெருக்காம இவங்க என்ன பெருக்கிறாங்க? அவம். ரெண்டே வார்த்தை தான், சிவம் அவம். தவமே புரிந்திலன் தன் மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன். அவ்வளோதான். இறைவனை தொழுதால் தவம், சிவத்தை தொழுதால் தவம். வெளியில் சுத்தனா அதில் கொம்ப நீக்கிற வேண்டியதுதான். சிவத்தை தொழுதால் தவம். புரியுங்க? தவம் செய்தால் சிவம் கிடைக்கும். அவன் சுத்தனா என்ன கிடைக்கும்? சவம் தான் கிடைக்கும். புரியுதா? சிவத்தை தொழுதல், அதான் இங்கே சொல்கிறார். சிவம் என்கின்ற ஒன்றை நாடாம அவன் பெருக்கும் சமணம், அதான் அமன் பெருக்கும் புல் அறிவு அமன் முதலாம் பரசமயம். புல் அறிவு என்பது ஈனமான அறிவு, குறைவான அறிவு. ஈனமான அறிவுனா கீழ்மையான அறிவுன்னு அர்த்தம் இல்லை, குறைவான அறிவு. குறைவான அறிவை பெற்றிருக்கக்கூடிய சமன் முதலாக இருக்கக்கூடிய பரசமயத்திலே பவம் பெருக்கும் பிறவியை பெருக்கக்கூடிய புரை நெறிகள், குற்றமுடைய நெறிகள் பாழ்படவும். இது வரைக்கும் அவருடைய அவதார காரணம். அப்படிப்பட்ட காரணங்களுக்காக நல் ஊழிதொரும் தவம் பெருக்கும் சண்பையிலே, ஒவ்வொரு ஊழியிலும் தவத்தை பெருக்கக்கூடிய சண்பை என்று சொல்கின்ற சீகாழி திருத்தலத்திலே தாவில் சராசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். தாவில் சராசரம், குற்றமில்லாத சரம் அசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும். என்ன கருணை! ஐயோ சாமி, நீங்க நினைச்சு பாருங்க. உயிருடைய பொருட்கள் மனித பிறப்புன்னு சொல்லலை, புரியுங்களா? தாவில் குற்றமில்லாத சரம் அசைவது, அசரம் அசையா பொருட்கள், அசையும் பொருட்கள் அசையா பொருட்கள், எல்லா பொருட்களுக்கும் சிவம் பெருக்கும் பிள்ளையார். ஏங்க, நம்மளைய சிவம் பெருக்கிறது நம்ம திருவருள் நாடி நிற்கிறது சிவம் பெருக்கும். அசையா பொருளாக மரத்துக்கெல்லாம் சிவம் பெருக்கினாரா? ஆம். திருவோத்தூருக்கு போறாரு, அங்கே சமணர்கள் எல்லாம் இந்த மரம் பனை காய்க்கவே காய்க்காது, உன் சிவபெருமானுக்கு இப்போ இந்த பனை மரத்தை வச்சு நீ என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இகழ்ந்து பேசுகிறாங்க. இந்த ஆண் பனையில் காய்ச்சிருமா அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான் வந்தார், புலம்புனார், தொண்டருடைய அன்பை பார்த்தார். இவர் புலம்புறாருங்கிறதுக்காகலாம் செய்யலை, தொண்டரோட அன்பை பார்த்தார். சமணர்கள் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ண பொல்லாப்பெல்லாம் சொல்கிறாருன்னு நினச்சி அவர் சொல்கிறது அப்படியே நம்பிட்டு இவர் பாட்டில் எதையோ பாடிட்டான்னு பாடல, அவருடைய அன்பு நிலையை பார்த்தார். சிவபெருமான் மீது அவர் கொண்டிருக்கிற அன்பை உணர்ந்த ஞானசம்பந்த பெருமான் திருப்பதிகம் பாடினார். ஆண் பனை பெண் பனையாக காய்த்தது மட்டுமல்ல, அந்த பெண் பனை முக்தி அடைஞ்சதுங்கிற செய்தியை சேக்கிழார் பெருமான் பதிவு பண்ணுறார். அப்போ சிவம் அசரம் சரம் எப்படி பெருக்கும்னா அதற்கான உதாரணங்கள் வரலாற்றில் நிறையா இருக்கு, புரியுங்களா? ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடி பட்ட மண் புண்ணிய பூமி. எனவே சரம் அசரம் எண்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திருஅவதாரம் வைந்து செய்கின்றார் திருப்புகழியிலே. அதற்கான கொண்டாட்டங்கள்லாம் எப்படி இருக்குது நீ அடுத்ததுங்கிறத ஒரு 10-15 பாட்டு அந்த திரு அவதாரம் நடந்ததுனால அந்த ஊர் எப்படி இருந்ததுங்கிறத வரும் வகுப்பில் சிந்திக்கலாம் என்று இன்றைய சிந்தனை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.